நம்மளது இப்ப எந்து போயிட்டு இருக்கு, பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்க மாதவன் சார். மாதவன் சார் நான் ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்றேன். உங்களது வந்து நீங்க சார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா போட ஆரம்பிச்சிட்டீங்க. பட் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. ம். சொல்லுங்க. என்னன்னா, நம்ம வந்து இப்போ இந்த கம்யூனிட்டி இதுல வந்து நீங்க போடுறீங்க இல்லையா சார்ட்ஸு. ஆமா. ஸோ இதுல இந்த இது மட்டும் நீங்க போட மாட்றீங்க. லைக் இப்போ வந்து இது போடுறீங்கன்னா, நீங்க வந்து பேட்டர்ன் வந்து இந்த ஃபார்மேட்ல போடணும் நீங்க. ம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா, உங்களுடைய நேம் போட்டுட்டு, ஆ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதோட சார்ட் பேர். சார்ட் வந்து கோல்டு அப்படின்னாக்கா, கோல்டுன்னு போடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டைம் ஃப்ரேம். டைம் ஃப்ரேம் வந்து 1 டேனா 1 டே போடுங்க. ம். அப்போதான் இது வந்து பேட்டர்ன். நீங்க வந்து இப்போ இதுல போட்டிருக்கிறது வந்து என்ன போட்டீங்கன்னா, ஏபிசிடி அப்படின்னா, ஏபிசிடி பேட்டர்ன் அப்படின்ட்டு போட்டுருங்க. ம். ஓகேங்களா? ஸோ இப்ப இது நான் ஏன் லாஸ்ட்ல போட்டு முன்னாடி கொண்டு வர சொல்றீங்க. இல்ல அப்படி இல்ல. எனக்கு இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நமக்கு இருக்கணும். லைக் வந்து இதை இப்படி கூட போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி கூட இருக்கட்டும். இப்ப நான் எப்படி போட்டிருக்கேன்னா, நான் அப்படியே மேல கோல்டுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. கோல்டு டேட் எஃப்எம் ட்ரெண்ட்லேருந்து மாதவன் 25 போட்டிருக்கேன். அது ஓகே. அது இல்ல. இது இல்ல ப்ராப்ளமா? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஆ. வந்து இப்போ வந்து நான் இத டிக் பண்றேனுங்களா? ஆ. இப்போ நான் மாதவன் இதை நான் இப்படி கிளிக் பண்ணனா உங்க சார்ட்ஸ் எனக்கு வரணும். எத்தனை சார்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சார்ட் தான் வருது. ஏன்னா, நீங்க ஆ. ஹேஷ்டேக் போட்டு மாதவன்ற பேரை போடல. ஓ! ஹேஷ்டேக் இல்லாம போடுறீங்க நீங்க. ஓகே, ஓகே. ஓகேவா? அதே மாதிரி ஆசிக்ஸா இங்க பாருங்க. இந்த மாதிரி போடாதீங்க. எக்ஸ்ஏபிசிடி இது தனி, குரூப் 2 இது தனி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இது போடுறீங்க அப்படின்னாக்கா, அடுத்து இப்போ நான் ஏபிசிடிக்கு பதிலா நீங்க வந்து எக்ஸ் ஏபிசிடி போடுறீங்க அப்படின்னா, குரூப் 2 அப்படின்னா இந்த மாதிரி போடுங்கன்றேன். ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் நீங்க எதனா டவுட் கேட்டீங்கன்னா, நான் போய் அந்த சார்ட்டை தேடக்கூடாது. இப்போ மாதவன் சார் நீங்க எதனாச்சும் சார்ட் சொல்லுங்களேன். ஆ, இது இந்துஸ்தான் ஜிங்க் எடுங்களேன். இந்துஸ்தான் ஜிங்க். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஹேஷ்டேக் போட்டு இந்துஸ்தான் ஜிங்க்னு நான் போட்டேன் அப்படின்னாக்கா, எனக்கு நமக்கு இங்க வரல பாருங்க. வராது. மாதவன் ஓகே. அப்படின்னு நான் போட்டாலும் எனக்கு வராது. இப்போ என்ன ஆகுனா, இந்த குரூப்புக்குள்ள ஒரு 150 சார்ட் இருக்கும். இப்போ அங்க 82 போட்டோ இருக்கு. நான் போயிட்டு ஓகே, மேனுவலா ஓகே. இந்த 82 போட்டோ தேடணும். தேடினாதான் உங்களோட அந்த ஒரு போட்டோ நான் எடுக்க முடியும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் ஸோ என்னோட இது எடுக்குறேன். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஹேஷ் போட்டுட்டு மாதவன் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் கரெக்ட்டா இருக்குன்றீங்க. கரெக்ட். அப்படிங்க சொல்ல நானு. நீங்க என்ன ம். வேர்டு நீங்க எந்த வேர்டு போடுறீங்களோ அதுக்கு முன்னாடி ஹேஷ் போட்டுருக்கணும். உங்களுக்கு இன்னும் நான் ப்ரிசைஸ்டா ம். சொல்லணும்னா, இப்போ நான் போட்டிருக்க சார்ட்ஸ். இப்போ இந்த இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் ஹேஷ் எவ்வளவு போட்டதே இல்ல நானு. போட போட்டிருக்கேன். போட்டு மாட்டீங்க. தான் போட்டேன். ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்க ஹேஷ் போடணும். ஓ! நீங்க ஒவ்வொரு ஒரு வேர்டுக்கும் ஹேஷ் பண்ணணும். மெசேஜுக்கு ஒரு மெசேஜ்ல இருக்கிற 10 வேர்டுக்கு ஒரே ஹேஷ்டேக் தான் போடுறீங்க. இப்ப இந்த ஓ! 285 போட்டோ நான் அனுப்பியிருக்கேன். ஓகேவா? இந்த ம். 285 போட்டோல பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து நான் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அனுப்பியிருக்கேன். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் உங்களால எடுக்க முடியுமா இப்போனா? எடுக்க முடியாது. ஆனா நான் எடுப்பேன் இப்போ. எப்படின்னா, ஹேஷ்டேக் போட்டுட்டு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போட்டு என்டர் அடிச்சேன்னா நான் எடுத்துருவேன். இதோ பாருங்க. இதான் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த சார்ட் நான் எப்ப அனுப்பியிருக்கேன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனவரி 11ஆம் தேதி நான் அனுப்பியிருக்கேன். ஒரு செகண்ட்ல நான் வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டேன். இப்போ இதே ஓ! குரூப் ஒவ்வொரு இதுக்குமே ஹேஷ் போட சொல்றீங்க. எல்லா இதே வேர்டுக்கு கரெக்ட், முன்னாடியும். கரெக்ட். இதே குரூப் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு. இப்போ நீங்க போய் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எடுங்க பார்க்கலாம். ஐ மீன் இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாம எடுங்க பார்க்கலாம். உங்களால எடுக்கவே முடியாது. கிட்டத்தட்ட நீங்க எடுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. சரி, சரி, சரி. ஓகே, ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம சேனல்ல ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஹேஷ்டேக் 1D போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா இவ்வளோ சார்ட்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ சார்ட்ஸ் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்ல நம்ம குரூப்ல போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு 1 வீக் வச்சு பார்க்கணும் அப்படின்னா ஹேஷ்டேக் 1W போட்டு என்டர் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இங்க வரும். இதோ இவ்வளோ சார்ட்ஸ் வந்து 1 வீக்லி டைம் ஃப்ரேம் சார்ட்ஸ் நம்ம குரூப்ல இருக்கு. மந்த்லி வேணும்னா இந்த ஹேஷ்டேக் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இவ்வளோ சார்ட்ஸ் வந்து நம்ம குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியில் 4 சார்ட் தான் நான் போட்டிருக்கேன். என்னென்ன சார்ட்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்ல யூபிஎல், பெல்லு, பேட்டா இந்தியா அண்ட் எக்ஸ்ஏபி இந்த 4 சார்ட் மட்டும் தான் நம்ம குரூப்ல இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இதுல நீங்க வந்து குரூப் ஒன் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எனக்கு காமிங்க ரூபன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் நம்ம சேனல்ல இருக்கிற குரூப் ஒன் பேட்டர்ன்ஸ். எனக்கு குரூப் டூ பேட்டர்ன்ஸ் காமிங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம சேனல்ல இருக்கிற குரூப் டூ பேட்டர்ன்ஸ். இல்லைங்க எனக்கு நீங்க ஏபிசிடி பேட்டர்ன்ஸ் காமிங்க அப்படின்னா நம்ம குரூப்ல இருக்கிற ஏபிசிடி பேட்டர்ன்ஸ் இதெல்லாம். ஏபிசிடி நம்ம குரூப்ல கம்மியா போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்னன்னாக்கா, இப்போ ஓகே. நீங்க நம்ம கம்யூனிட்டி குரூப்ல நீங்க போடுற மெசேஜ் எனக்கு கிளியரா இருந்தா மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இத வந்து நீங்க போடணும் அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னாக்கா, ஸோ நீங்க வந்து பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் போட்டீங்க. ஓகே. இது வந்து நீங்க வந்து 1Wன்னு போடாதீங்க. 1Wன்னே போடுங்க. ஹேஷ்டேக் 1 வீக்ன்னு போடுங்க. ஏன்னா 2 டே சார்ட் இருக்கு. 1 வீக் சார்ட், 2 வீக் சார்ட்லாம் கூட வரைய முடியும் நம்மளால. அதனால 1Wன்னு போடுங்க.
XABCD ஓகே. அடுத்து வந்து குரூப் 2 இந்த மாதிரி ஐஃபன் போட வேணாம். குரூப் 2 லாஸ்டா வந்து ஹிர்ஃபான் இந்த மாதிரி போடணும் நீங்க. எனக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஹேஷ்டேக் வரணும். ஹேஷ்டேக் 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 அப்படி இருக்கணும். அதே மாதிரி நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ப்ளூ கலர்ல மாறணும். இப்போ இங்க பாருங்களேன், இது ப்ளூ கலர்ல மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, இது மாறிடுச்சா? குரூப் வரைக்கும் தான் மாறி இருக்கு. இப்போ மாறிடுச்சு பாருங்க. ஸோ இர்ஃபான் சார் வந்து இப்போ மாடிஃபை பண்ணணும் மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இர்ஃபான் சார் என்ன டவுட் கேட்கதான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜஸ்ட் இர்ஃபான் அப்படின்ற டெக்ஸ்ட் கொடுத்தேன்னா இர்ஃபான் சார் வந்து நம்ம குரூப்ல இவ்வளோ சாட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் என்ன சாட் டவுட் கேட்குறாரோ ஓகே சார் எனக்கு லோதா வந்து நான் குரூப்ல போட்டிருக்கேன் சார் வருது. நான் ஜஸ்ட் அவர் நேமை ஃபில்டர் பண்ணிட்டு இங்கே பார்த்தோன்னா லோதா ஒரே செகண்ட்ல எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் டவுட்ஸ் கேட்டானா நான் ஒரு செகண்ட்ல பார்த்துட்டு எடுத்து சொல்லி கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டெலிஜென்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் எல்லாருக்குமே ஈஸி. ஓகே. எஸ். ஓகேங்க. இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் உங்க சைடு எதுவும் இருக்குங்களா? நம்ம ஒன் பை ஒன் போவோம் நம்ம. ஸோ ராஜேஷ் சார் உங்களுக்கு? ஸோ மியூட்ல இருக்கீங்க ராஜேஷ் சார். ஓகே. ஸோ மாதவன் சார் உங்களுக்குங்க சார்? எனக்கு 3 ஸ்டாக்ஸ் நான் பார்த்தேன். அது சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு. கொச்சின் ஷிப்யார்ட் எடுங்களா கொஞ்சம்? எடுக்கிறேன் சார். கொச்சின் ஷிப்யார்டுங்களா? ஆமா. ஓகே. ஸோ என்ன இதுல வந்து டவுட்டுங்க சார் பாத்தீங்கன்னா இது? நம்ம ஆல்ரெடி ஏபிசிடி பேட்டர்ன் போட்டோம். இதுல வந்து சரிங்க பாத்தீங்கன்னா சார். 920 920 920 வரை டார்கெட் வருது. ஆக்சுவலா நம்ம போட்ட டார்கெட்ல. சரிங்களா? ஆல்ரெடி போட்டோம் நம்ம இதுல கிளாஸ்ல பண்ணிட்டோம். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா மந்த்லில பாத்தீங்கன்னா அவுட் பேட் வருது. சரிங்க சார். சரிங்களா? சரி. மந்த்லி நம்ம கீழ இருந்து இது போட்டோம்னு வச்சுங்களேன். ஓகேங்க சார். கீழ இருக்கு பாத்தீங்கன்னா அந்த பாட்டம்னு நான் போட்டேன். இப்ப இதுல இருந்து ஏறதுக்கு போறல. லோயஸ்ட் பாட்டம் போட்டிருக்கீங்களா? அங்க அது அங்கல இன்னும் மேல கொஞ்சம். இன்னும் பண்ண அங்கதான் அங்கதான். அங்கதான். சரிங்க சார். இங்க இருந்து போட்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பேட் எடுத்து மேல போயிருக்கு. சரிங்க சார். சரிங்களா? திருப்பி பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு வருது. சரிங்க சார். சரி போட்டோம்னா, இப்ப நாம டபுள் டைம் இந்த ஆஃப் பேட் வச்சுட்டு வந்து என்ட்ரி போலாமா? இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, வீக்லில பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த 920 டார்கெட் காட்டுது இல்ல? அப்ப நமக்கு என்ன ஓகே. பண்றதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷனுக்குள்ள இது ஆகுது எனக்கு. ஓகே சார். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து கன்ஃபர்மேட்டிவ் ட்ரேட் அதாவது அக்ரெசிவ் ட்ரேடு அண்ட் கன்சர்வேட்டிவ் ட்ரேடுன்னு 2 இருக்கு சார். நீங்க ம். கன்சர்வேட்டிவ் ட்ரேட் எடுக்குறீங்க அப்படின்னாக்கா, நீங்க செகண்ட் டைம் கூட ஆஃப் பேட் வச்சு பிளான் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி ஓகே. இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப் பேட் இவ்வளோ தூரம் போயிருக்கு. கரெக்ட்டா? கரெக்ட்டு. ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குயிக்கா நீங்க வந்து எக்ஸிட் ஆயிடணும். உள்ள போறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ம். குயிக்கா எக்ஸிட் ஆயிடணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப் பேட் வந்து எவ்வளோ ரேலி குடுத்ததுக்குன்னா, 115% குடுத்ததுக்கு. ஸோ இப்ப ஓகே. நீங்க எடுக்கும்போது மறுபடியும் இதே 125% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து ஒரு 5லேருந்து 10%ன்னும் போது 2வது வாட்டி நீங்க வந்து இந்த ஜோனுக்கு வருது அப்படின்னா, நீங்க வந்து அத இது பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். அதே ஓகே. மாரி இன்னொரு விஷயம், இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஹார்மோனிக்கே வருது. நீங்க என்ன பண்ணுங்க, ம். லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஹார்மோனிக் என்னாச்சும் வருதான்னு பாருங்க. ம். இப்போ இதே இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, வீக்லில வந்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லிலயே உங்களுக்கு ஹார்மோனிக் வருது. ஸோ இது வந்து மந்த்லில ஆஃப் பேட். ஆனா ம். வீக்லில வந்து பார்க்கும்போது, அதாவது அங்க மந்த்லில ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்துச்சு. அதையும் நான் போட்டேன். அங்க நீ போட்டிருக்கீங்க ஏக்கு இந்த பக்கம் ஒரு பாட்டம் ம். இருக்கு பாருங்க. பார்த்தா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் வருது. எது சொல்றீங்க இதுவா? ஆ, ஆஹா. இப்ப எக்ஸ் போட்டிருக்கீங்கல்ல. எக்ஸ்க்கு இந்த பக்கம் ஒரு கரெக்ட். ஓகே. எனக்கு அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எனக்கு வந்துச்சு எனக்கு. ம். ஓகே. அதாவது இப்ப வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா, இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்பொழுது, மந்த்லில நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, ஒரு ஆல்ரெடி ரிவர்சல் ஆன ஆஃப் பேட் ஜோன். ஃபர்ஸ்ட் ம். பாயிண்ட். ஸோ ம். மந்த்லில வந்து நமக்கு வந்து சப்போர்ட் கிட்ட வந்துருது. செகண்ட் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பார்த்தாலும் வீக்லியோட சப்போர்ட் இது செகண்ட் ரீசன். ம். ஓகேங்களா? ம். தேர்ட் ரீசன் வந்து நம்ம வந்து இந்த ஹார்மோனிக்ல லோயர் டைம் ஃப்ரேம்ல ஃப்ரெஷ் ஜோன்ஸ் என்னாச்சும் வருதான்னு பாருங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து பார்க்கும்போது இது வந்து நமக்கு ஹார்மோனிக் தான். ஸோ ம். இது வந்து 0 பாயிண்ட் எவ்வளோ இது? 0.618ல வருது இது. ஸோ இது வந்து காட்லி பேட்டர்னுக்கு வரும் நமக்கு. ம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ம். வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இதுக்கு வந்து நமக்கு என்ன ரேஞ்சோ அத வந்து நம்ம எடுப்போம். அது எங்க வரும்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு இந்த ரேஞ்ச் மாரி வந்துரும் நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச்ல வரும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா பார்த்தோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹார்மோனிக் ஜோனுடைய லெவல் இருக்கும். ம். ஓகேவா? ஸோ இங்க ம். வந்ததுக்கு அப்புறமா இந்த ஜோன்.
நம்ம வந்து கம்ப்ளீட்டா இந்த ஜோனை வந்து டார்கெட் பண்ணலாம். ம், ஸோ ம், கம்ப்ளீட்டா இந்த ஜோன்ல வந்து நமக்கு ரிவர்சல்ஸ் வருதான்றதை ம், பார்க்கணும் நம்ம. ம், ஏன்னா இது வந்து மந்த்லி ஆஃப் பேட். ம், நான் இதை வந்து வேற கலர்ல போடுறேன். மந்த்லி வந்து நம்ம கிரே மாதிரி போடுறேன். ஓகே, இது வந்து மந்த்லி ஆஃப் பேட். ம். இது வந்து நமக்கான இப்போ இங்க போட்டிருக்க வீக்லியோடைய ஹார்மோனிக் பேட்டர்ன் இது. குரூப் 1 பேட்டர்ன். ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம், இல்லை ஃபுல் ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகலாம். ப்ளஸ் நமக்கு வந்து பேக்கப்பாக என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இதுவுமே இருக்குது நமக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி போடுறேன் நான். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, மேஜர் கனெக்ட் வர மாதிரி. 3 கனெக்ஷன் 3 டச் வர 1 மாரி பண்றீங்க. கரெக்ட். ம், 1, 2, 3, ம், 4 டச் வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ம், ம், ஸ்லைட்டாக நான் போடும்போது என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக நம்மளுடைய இந்த ம், வீக்லி ஹார்மோனிக் பேட்டர்னுக்குள்ள இந்த ட்ரெண்ட் லைன் வருது. ஸோ மோஸ்ட் பாசிபிலிட்டி இங்க வந்துட்டு இந்த வீக்லி ஜோனு பிளஸ் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்சல் ஆக ம். வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஷேர் வந்து என்னதான் இங்க இருந்து மொத்தமா ஃபாலே ஆனா கூட ம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த 5 to 10% ரிவர்சல்ஸ் இங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ஓகே, 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 ஓகேங்களா? ஓகே. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருந்து ஷேர் மேலேயே போகணும் நான் சொல்லல, கீழே போகணும்னு ம். சொல்லல. பட் நமக்கு ஓகே. தேவையான ப்ராஃபிட்டை இங்க இருந்து நம்மளால இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எடுக்க முடியும். செகண்ட் டைம் எடுக்கும்போது அந்த 10% வெளிய வந்துரும். இப்ப நீங்க சொல்ற அந்த வெயிட் பண்ணாம நம்ம ஒரு கன்சிடர் 10% 15% கிடைச்சுன்னா வெளிய ஓடி வந்துரும்ன்றீங்க. டார்கெட் தான் டார்கெட். உங்களுக்கே தெரியல. நம்மளோட டார்கெட் ம், வந்து நம்ம வைப்போம் இல்லைங்களா? அந்த ஃபிபனாக்கி ம், போட்டுட்டு அந்த டார்கெட்டை வச்சு நம்மளோட டார்கெட் ம். அட்டன் ஆயிடுச்சுன்னா வெளில வரலாம். இல்ல இப்ப நான் என்ன கேட்டேன், இப்ப நீங்க ட்ரெண்ட் லைன் போட்டீங்க இல்லையா? ம், இப்ப 2 டச் 3 டச் வரையும் நம்ம வெயிட் பண்றது வந்து கரெக்ட்டான இதா மெத்தடா இருக்குமா? ஒரு ஐடியா கேட்கிறேன். 1, 2 டச் ஆயிருக்கு. இங்க ம். எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, மேல டாப் 10 லைன். மேல இருக்கிறது சொல்றீங்களா? 3 டச் ஓகே. கிட்ட வருதுன்னு வச்சுக்கங்க. இப்ப ம். இதே வந்து 3 டச் கிட்ட போகலாம்ல? வாய்ப்பு இருக்கு போகறதுக்கு. ஏன்னா, இப்ப இந்த ட்ரெண்ட் ம், லைனுடைய பேட்டர்ன் என்னன்னா, கீழ ம், வந்தா மேல போணும், மேல போனா கீழ போணும் அப்படின்றது தான். ம், ம், ம். பட் அதுக்காக நம்ம இவ்ளோ பெரிய ஹியூஜ் டார்கெட் போகறதுக்காகலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அது எவ்வளவு வருது பாருங்க டாரக்ட் அது. அத வச்சீங்கன்னா, அந்த இடத்துக்கு வச்சா. இங்கேருந்து சொல்றீங்களா? அங்கிருந்து. இங்கேருந்துனாக்கா உங்களுக்கு வந்து இங்க அ 2 நாள்ல இங்க போனா தான் இங்க. இது இங்கேருந்து ஆ, இவ்வளோ தூரம் போறதுக்கு எப்படியும் மாத கணக்கு ஆகும் இல்லைங்களா? ஆ. எப்படி ஓகே, பார்த்தாலும் ஓகே. ஒரு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். வந்ததுன்னா ஒரு 42% 40% வரைக்கும் நீங்க வந்து நமக்கு இங்க இருக்கு இந்த டார்கெட். இது எப்படி ம், போகும்னா ஸ்லோவா போகும். அதாவது இப்ப இங்க தொட்டுடுச்சு அப்படின்னா இப்படி ஏறாது ம். கன்ஃபார்மா. கரெக்ட், கரெக்ட். இப்படி ஏறும். ஏன்னா இப்ப ம், இது வந்து மேலேருந்து எப்படி வருதுனாக்கா இப்படிதான் வந்திருக்கு. ம், இதுவே நல்ல ஃபால்ல தான் வந்திருக்கு. இப்படி. ஸோ இந்த ஆங்கிள் வருது நமக்கு இப்போ. ஸோ இப்போ நான் போட்ட ம், ஆங்கிள் ஆல்மோஸ்ட் இப்படி வருதுன்னா இது ஏறும்போது இந்த ஆங்கிள் போகும். இப்படி போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏதோ ஒரு நியூஸ் கியூஸ் எதுவும் இல்லாம குயிக்கா போகாம. ம், ஆனா இங்க பாருங்களேன், இங்க ம், என்ன ஆங்கிள் போயிருக்கு பாருங்களேன். இந்த ஸ்பீடு பாருங்களேன். இந்த ஆங்கிள் ம், போயிருக்கு. இப்போ இதே ஆங்கிள் இங்க போச்சு அப்படின்னா நமக்கு குயிக்காவே வந்து இது வந்துரும். இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 66% வரைக்கும் குயிக்காவே. கிட்டத்தட்ட இங்க வந்து 10 பார் தான் காமிக்குது. 10 பார்னா இது வாதம் ம், இல்லையா? 10 வாதம். ஒரு 3 மாசத்துல ம், 65% வரைக்கும். ஸோ நம்ம இந்த இந்த ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இந்த ரேலின்றது ஒரு நார்மலான நாமினல் ரேலி தான் இது. ம், ஸோ நம்ம வந்து ஒரு மேஜர் இன்வெஸ்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இது பண்ணலாம். லைக் நீங்க டிசிஎஸ், டைட்டன், டிசிஎஸ் அது மாதிரி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி அதுல நிஃப்டி 20 நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக்ஸ்னு எடுத்துப்போமே நிஃப்டி 30 டாப் ஸ்டாக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம போட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுட்டு வந்துடணும். ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் நம்ம. ரைட். ஓகே, நான் என்ன ஓகே. ஜென்ரலா என்ன சொல்லுவேன்னா, இதுல போட்டுட்டு இந்த ஃபண்டிங் வந்து போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுக்கு பதிலா, நம்ம ம், வந்து டெக்னிக்கலி உள்ள போவோம். டெக்னிக்கலி நம்ம டார்கெட் என்னவோ அதை அச்சு வச்சுனா வெளில வந்துடுறது பெஸ்ட். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ம், இப்போ வந்து நெக்ஸ்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, அப்கமிங் டேஸ்ல ஏர்னிங்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபெப் 1 வந்துட்டு இருக்கு. அப்புறம் மெயின் ம், ரீசன் ஃப்ரெஷ் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம். ஃபெப் 1 வரைக்கும். ம், 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 ஓகேங்களா? ஸோ ம், ம், ம். ஃபெப் 1க்கு அப்புறம் தான் எந்த ட்ரேடா இருந்தாலும் நீங்க எடுங்க. ஃபெப் 1 ம். இதுவாகிற வரைக்கும் நம்ம எடுக்க தேவையில்ல. ஐ திங்க் பட்ஜெட் வந்து இந்த இதுல வந்து இந்த வீக்ல தான் ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல ஃபாலோ ஆகுது பட்ஜெட். மேஜர் அந்த பட்ஜெட்டோடைய இம்பாக்ட் முடிகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம் நீங்க. ம், ம், ம். அதே மாதிரி ராஜேஷ் சார் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரீமியம் எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிடும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே வந்து ப்ரீமியம் வந்து சூட்டப் ஆகிடும். ஸோ அதனால இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பை சைடில் எதுவும் பண்ணாதீங்க. ஷார்ட் செல்லிங்ஸ் எதனா பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டிகே பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இது வேணா பண்ணுங்க. லைக் வந்து பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே ஷூட்டப் ஆயிருங்க ப்ரீமியம். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு ஷார்ட் செல்லிங் பண்ணி மேனேஜ் பண்ணுறது வேணாக்கா பண்ண முடிஞ்சா பாருங்க.
ஸோ பை சைட் ஸ்ட்ரிக்ட்லி வந்து எந்த புட்டு கால் எதையுமே பை பண்ணிடாதீங்க. எல்லாமே ப்ரீமியம் வந்து சூட் அப் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. இது ஓகே. ஒண்ணு. அடுத்து இது உஜ்ஜீவன் ஃபைனான்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மந்த்லில வந்து ட்ரெண்ட் லைன வச்சு நான் வந்து போட்டேன். ஓகேங்க சார். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் ஆகி மேல குளோஸ் ஆயிருக்கு. மேல டாப்ல. ஓகே சார். நம்ம ஒன் பை ஒன் ரீட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து ஃப்ளோர் கான்செப்ட் மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருந்ததுக்கு இப்போ. இதுல ஏபிசிடி வந்து பேட்டர்ன் வருது. ஸோ இப்படி வந்து இருக்குது இப்போதைக்கு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து கீழே வந்தது. ஐபிஓல வந்ததுலேருந்து கீழே ஃபாலு, ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க, ஃபாலு, ரெசிஸ்டன்ஸ் ஃபாலு. மறுபடியும் இந்த இடத்த போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இதை உடைச்சிட்டு ம், ப்ரீவியஸ் ஹை லைஃப் டைம் ஹை கிட்ட போயிட்டு லைட்டாக டேப் மட்டும் ப்ரீவியஸ் ஹையை மட்டும் தூக்கிட்டாங்க. அப்படியே ஃபாலு. ம், இது ம். வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஆ, செகண்ட் டைம் வந்து மேலே வந்ததுக்கு. வந்திருக்கு. அதே மாரி ஏபிசிடி பேட்டர்ன்லயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து டார்கெட் 80 வருது. ஓகே. ஸோ ஏபிசிடி பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன சொல்லினாக்கா 80. ஓகே. ஆன் அன் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு 20% 82 20% கிட்ட தான் வருது. வரும். ஓகே. ஆமா. ம். இப்ப நான் என்னன்னா, இப்ப இது வந்து நான் 2மே எனக்கு மேட்ச் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. ஓகே. பிளஸ் வந்து இதுவும் வருது அப்படிங்கும்போது, இது வந்து நான் வந்து இப்ப நான் இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேட்ல எடுத்தேன்னு வச்சுக்கங்களேன். ஸ்டாப் லாஸ் வந்து 61 வருது. 61 எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் உடைய சப்போர்ட்ட நான் வந்து இதா வச்சிருக்கேன். ஸ்டாப் லாஸா வச்சிருக்கேன். அது 3, 4 டைம் டச் ஆயிருக்கு இல்லைங்களா? அது வந்து நான் ஸ்டாப் லாஸா வச்சிருக்கேன். அப்படி நான் என்ட்ரி இந்த இடத்துல போறது வந்து கரெக்ட்டான மெத்தடா இருக்குமா? இப்ப நான் என்ட்ரி போணும்னு நெனச்சேன்னா. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா பை என்ட்ரி கேக்குறீங்களா? நான் பைக்கு இப்ப நான் வந்து இதுல போய் இப்ப நான் பை போயிட்டேன். பை போகணும்னு நான் நெனைக்கிறேன். நான் ஸ்டாப் லாஸ் வந்து 61 வச்சிருக்கேன். ஏன்னா நான் ப்ரீவியஸ் உடைய சப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ வந்து சப்போர்ட்டா எடுத்திருக்கேன். ஸோ நீங்க வந்து இது வந்து என்ன பேசிஸ்ல ட்ரெண்ட் லைன் பேசிஸ்லயா? ட்ரெண்ட் லைன் பேசிஸ்ல. இப்போதைக்கு இது இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு சார். ம், ம், ம். கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதாவது என்னன்னாக்கா இந்த ஏரியாவுடைய ம். க்ளோஸ் நம்ம ட்ரெண்ட் லைன். எடுத்துக்குவோம். இது ஹை, ஆமா. இது ஹை, ஹை கரெக்ட். இது வந்து கிராஸ் ஆயிருக்கு. இங்க வந்து இருக்குது ம். ஹை. ஸோ ஓகே. லேட்டஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கணும் ரெஸ்பெக்ட். நம்ம ம். இந்த கேண்டில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்படி வரைஞ்சிருப்போம். அதாவது எப்படின்னா இந்த ஹை இதோ ம். 1, 2, 3 இந்த ஹை 4 இத ம். ம். வரைஞ்சிருப்போம். ஆனா இது வந்து இப்ப ம். இத பிரேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ இது ம். வந்து வெளியில போனதுனால ரீசென்ட் டேஸ்க்கு ம். நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, ஓகே. ட்ரெண்ட் லைன் ஷிஃப்டிங் பண்ணிட்டேன். ஸோ இங்க இப்போ 1, ஸோ இங்க வந்து 2, 3, ம். 4, 5 இப்படி இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து ம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த பிரைஸ் வந்து ஃபுல்லா கன்டினியூஸ் ஃபால்ன்றனால அத விட்டுறலாம் நம்ம. ஓகே. இங்க பெருசா வந்து மேஜரா ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் எதுவும் இல்ல. இப்போ நம்ம வந்து டெய்லி வந்துடுறேன். ஸோ டெய்லி வந்தோம் அப்படின்னாக்கா நாம இந்த இந்த டாப் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. பிளஸ் இந்த பாட்டம் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஜோன்ஸ் நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த லைனும் ஏபிசிடி பேட்டர்னும் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து லைஃப் டைம் ப்ரீவியஸ் ஆகி அதனால் அது இருக்கட்டும். இதை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே டன். இப்போ இந்த வீக்லி வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே, ஓகே. ஸோ ஜென்ரல் ரூல் இந்த கேண்டில் கட் ஆகக்கூடாது. அதுக்கு ம். ஏற்ற மாதிரி ம். பார்க்கணும். ம். ஸோ என்னால் வந்து ஃபிட் இன் பண்ணவே முடியல. ஸோ அதனால் இந்த லைன் நம்ம இல்ல வீக்லிலேயே அதே வந்து மேல வச்சு என்ன ஆகும்? அப்படியே மேல வச்சு பார்த்தா என்னோட வியூ அப்படி பார்த்தா என்ன ஆகும்?
இப்படி கட் எப்படி சார்? ஆகலன்னு சொல்றீங்க இல்லையா? அத நம்ம தூக்கி மேல வச்சா என்ன? ஹலோ அதுக்கு மேல வச்சா என்ன? ஹலோ சார் சார் சொல்லுங்க ராஜு சார். அந்த ஸ்டார்டிங் நீங்க கீழே கொடுத்தீங்க அது மேல ஒரு இது வச்சுனா கனெக்ட் ஆகும் போல இந்த இது அஹ், அந்த டிசம்பர்ல இருக்கிறத தூக்கி அது முன்னாடி இருக்கிறது நீங்க இதுல சொல்றீங்க. கனெக்ட் பண்ணி கனெக்ட் ஆகும் சார். ம். ஓகே. இதாகுது. பட் என்னன்னா இதுதான் வந்து மேஜர் ஃபால். இந்த ஃபாலை விட ஃபால் வந்து இங்கேருந்து நல்லா இருக்கு. ஸோ அந்த ரீசனால இதை நம்ம கன்சிடர் ஏன்னா பண்ணாம இது பண்ண இதை முடியும். பிரேக் பண்ண முடியாததான் அதுக்கு முன்னாடி அடுத்தது ட்ராப் ஆயிருக்குல்ல இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாது நம்ம வச்சா ஓகே. என்ன இப்போ இங்க பாருங்களேன். நான் வீக்லியில வைக்கிறேன். நம்ம வீக்லியில வைக்கும் போது நமக்கு இங்க மேஜரா வந்து ஒரு இது மாதிரி இல்லை பாருங்க இங்க. ம். இதுதான் பெரிய ஃபால். ம். ம். இதுதான் ஸ்விங்கு வந்து ஒரு ஸ்விங்கு கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு சின்ன இது. அதனால இதை ம். நம்ம ம். எடுக்கக்கூடாது. இதை தான் எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த 2 லைன் டச் ஆகுறது நான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமா தரேன். ம். 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 இதுவும் தான் நமக்கு இப்போ இருக்கிறதுல ஃபால் அதிகமான இடம். ஸோ இதுவும் டச் ஆகுற மாதிரி வச்சுட்டு நம்ம ம். ட்ரா பண்ணணும். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று அது. ஸோ அதனால நம்ம வில் கோ வித் திஸ் இட் செல்ஃப். இது ஒரு நிமிடம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டச்ல இருக்கிறது வந்து ஃபால் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது இப்போ ஆ, இங்கேருந்து மேலேருந்து ஃபால் ஆகுதுங்களா? ஃபாலோ வருது. கரெக்ட்டு. இதோட கண்டினியூட்டியில தான் வருது இந்த ஹை. ஓகே. அதுவும் இல்லாமல் இந்த ஹைலேருந்து இந்த லோ வந்து குட்டி லோ, குட்டி ஸ்விங் இது. சரி, ஓகே. இந்த ஸ்விங்கு ஹை ஸ்விங். ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்கிற லோவும் வந்து நெறைய கேண்டில் வருது. அத எப்படி எடுத்துக்குவீங்க? அத கேட்கிறேன். ஓகே இந்த ஓகே இந்த லோ வருதுல்ல. ஓகே நெறைய கேண்டில் வருது. அத எடுத்துக்கலாம் அப்படின்றீங்களா? ஓகே. நான் வந்து என்னென்ன பண்றேனாக்கா, இந்த 2 ஏரியாவை தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். விச் மீன்ஸ் இதுங்க நான் ஷோ பண்றேன். ஸோ இந்த ஏரியாவும் ம். ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்றது இந்த ஏரியா, செகண்ட் ஃபோக்கஸ் பண்றது இந்த ஏரியா. இதுதான் என்னோட மேஜர் ஏரியா. ம். ம். இதை நான் வந்து இங்கே தான் நான் வரையறேன். இதை தான் நான் என்னோட லைனா வரையறேன். இதை நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா எனக்கு இந்த இடம் வருது. இங்கேயும் ஓகே, இதை ஓகே. டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது. ம். அந்த மாதிரி நான் இங்கே வரைஞ்சிட்டு நான் எக்ஸ்டெண்ட் தான் பண்றேன். இதை நான் வந்து மேஜர் வந்து எடுத்துக்கல. அதான். பெரிய கேண்டிலுக்கு முன்னாடி அதுதான் அந்த இதுதான் இத மேஜர். எடுத்துக்கிறீங்க. என்னுடைய ஃபோக்கஸ் ஓகே. ஏரியா இதுதான். ஆ, இதுவும் தான் என்னுடைய மெயின் ஃபோக்கஸ். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா, இது மேக்ஸிமம் டச்சஸ்க்கு கொண்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு உள்ள ம். கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ என்ன ஓகே. பண்றேன், என்னோட டச் இங்கே தள்ளி போதா, ம். அதனால ம். லைட்டா இந்த லைனை இப்படி வைக்கிறேன். நான் இப்படி வச்சேன் அப்படின்னாக்கா எனக்கு இங்க வருதா ம். அப்படின்றத பார்க்குறேன். என்னோட மேஜர் ஃபோக்கஸ் இந்த ஏரியாவும் தான். அதை போட்டுட்டு நான் எக்ஸ்டெண்ட் மட்டும் தான் இங்க நான் பண்ணுவேன். ம். ஸோ இதுதான் வீக்லி. ஓகே. இந்த இடத்துல நான் வந்து பாடி கேண்டலோட க்ளோஸை வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து ம். ஹையை வச்சிருக்கேன். இந்த லைனை இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணா இந்த இடத்துல டச் ஆகுது. இந்த ம். பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணா கரெக்டா இந்த இடத்துல ரிவர்சல்ஸ் எடுத்துருக்கு. இது வந்து டெய்லி, இது வந்து வீக்லி, சாரி. ஸோ இதுதான் இப்போ நம்மளுடைய வீக்லி ஜோன் இப்போதைக்கு. ம். ஓகே. ஸோ நம்மளோட வீக்லி ஜோனிங் இருக்கு. இப்போ நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். நீங்க வீக்லி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்கனாக்கா இந்த பிரேக் அவுட் ம். வரைக்கும் வெயிட் பண்ணணும் நாம. இல்ல ம். நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி போறீங்கன்னா டெய்லியோடைய ட்ரெண்ட் லைனுக்கு வந்துடணும் நாம. ம். 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 ஸோ டெய்லியில பார்க்கும்போது இதுதான் நமக்கான டெய்லியில ட்ரெண்ட் லைன். ம். 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 ஸோ மேஜரா வந்து இந்த இடத்துல என்னாச்சும் ஃபால் ஆகுதானா பெருசா இல்லை. இங்க இங்க எதுவும் லைன்ஸ் இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து ரேஞ்ச் இப்படிதான் இருக்கு நமக்கு. ஸோ இப்போ ஓகே. வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங், மந்த்லியில இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கரெக்ட்டு. மந்த்லி கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் நமக்கு தெரியும். மந்த்லி கேண்டில் க்ளோஸுக்கு இன்னும் 5 நாள் இருக்கா? ஆமா. ஆமா. 5 நாளு. ம். 5 நாள் இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும் ஃபர்ஸ்ட். ம். ஓகே. செகண்ட் திங் வந்து க்ளோசிங் கேண்டலோட பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். எங்கானி இந்த மாதிரி மேஜர் வீக் இருக்கக்கூடாது. வீக் இருந்ததுன்னா செல்லிங் ஆயிருக்குன்னு அர்த்தம். ம். 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 ஓகேவா? ஏன்னா இது ம். இன்னும் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்னும் ரெசிஸ்டன்ஸை உடைக்கல நமக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம். ம். ம். ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குது இப்போதைக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஸ்டாக் அப்படின்னா நீங்க வீக்லியில டெய்லியில போய் ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஓ! சரி, சரி. ஓகே. ஸ்ட்ரெயிட் ரிஜெக்ஷன் இது. ஓகே. பட் செல் சைடுக்கு பண்ணலாமா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கணும் ம். இங்கே ம். இந்த பிளேஸ்க்கு. ம். ஏன்னா பை சைடில் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு ஷேர். ம். 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 அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸை உடச்சி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம இங்க இது செல் சைடு இன்னொரு டைம் சொல்லுங்க. மந்த்லிலாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு.
ஆனாலும் மந்த்லி ஆகல. வீக்லி டேல வந்து அந்த உடைச்சா தான் எடுக்கணும். அது வரையும் நம்ம இல்ல எடுக்கக்கூடாதுன்றீங்க. இல்ல ஆ. மந்த்லியில கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் அது பிரேக் அவுட்டே கிடையாது. ஓகே, ஓகே, ஓகேங்களா? இன்னும் மந்த்லியில ஓகே. கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இது வந்து பிரேக் அவுட் கிடையாது. ஓகே, 1. ஸோ இப்போதைக்கு இது வந்து இதான் ரெசிஸ்டன்ஸ். மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் தான் அதுக்கு ஷேர் இப்போ. ஓகே, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இதை ட்ரேட் எடுக்கக்கூடாது. பை சைடு ஓகே, எடுக்கக்கூடாது. ஓகே. செல் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து போயிட்டு நாம இப்படி வேணா ம். பார்க்கலாம் நம்ம. லைக் ஸோ இந்த ஏபிசிடி பேட்டர்ன் நமக்கு எங்க வருது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்ஏபிசிடி பேட்டர்ன்ஸ் வந்து எங்க வருதுன்றத பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரியான செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்றதை வேணா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஏன்னா இது வந்து மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு இங்க. ஸோ ம், இங்க நம்ம ம். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கக்கூடாது. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வேணா பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வீக்லி ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. மந்த்லியில ம், ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. ம். வீக்லில இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம ஓகே, அடுத்து பார்க்கறது ஆத்மோனிக். ஆத்மோனிக்ல இதே வீக்லில பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்க எதனாச்சும் வந்து ஆப்ஷன்ஸ் வருதான்றதை பார்க்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இது ஒன் ஆஃப் தி ரேஞ்ச் தான் இது. ம். இது நம்ம வந்து அட்வான்ஸ்டு பேட்டர்ன்ல வரும் இது. ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட இதுக்கு ஒரு ஆப்ஷன் நமக்கு. நான் இத எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? என்னுடைய ம், நான் பார்த்த நீங்க ம், டேல ட்ரெண்ட் லைன் போட்டா உள்ள வந்துருச்சு. சரிங்களா? ம். நான் என்ன பண்ணேன் மந்த்லில பிரேக் அவுட் ஆயிருக்கேன். ஒருவேள பிரேக் அவுட் ஆயிருவானா? அதனால மந்த்லில ஏபிசிடி பேட்டர்ன் போட்டான்ல. ம். அதனால ஒருவேள அங்க வரைக்கும் போயிருவான் போல தெரியுது அப்படின்னு நான் ஒரு இது பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் எங்க ஓகே. மிஸ்டேக் பண்றேன்னு எனக்கு தெரியல. எனக்கு எங்க நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன வியூல. நீங்க இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சுனீங்களா? அது பிரேக் அவுட்டே ஆகல. அதுதான் வியூ உங்களுது. மந்த்லில பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது வந்து எப்போ ஃபினிஷ் ஆகும் அப்படின்னா இந்த ம். லைன் அதாவது 63க்கு மேல ம். 30ஆம் தேதி வந்து க்ளோஸ் வச்சா மட்டும் தான் மந்த்லி பிரேக் அவுட்டே. ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த ம். இடத்துல இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இது வந்து இதுவாயிடும் அப்படியே. ஒரே ஒரு நிமிஷம். டூ நாட் எக்ஸ்டெண்ட்னு ஒரு லைன் இருக்குமே. ஓகே. டூ நாட் எக்ஸ்டெண்ட். நமக்கு லைன் இப்படி ஃபாலோ ஆயிடுச்சுனாலும் வாய்ப்பு இருக்கு. புரியுதா பாருங்க. மேலே போயிட்டு இப்படி கூட வரலாம். இன்னும் 5 நாள் இருக்குல்ல. ம், ம், ம். இந்த இடத்துல கேண்டில் இப்படி கூட வரலாம். இப்படிலாம் வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாக்கா அகேதி பாசிபிலிட்டிஸ் கீழே வரதான் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஓகே. ஃபேக் அவுட்ல போய் மாட்டிப்பீங்க நீங்க. அது ஏன் ஃபேக் அவுட்னா நீங்க ப்ராப்பரா வெயிட் பண்ண மாட்டீங்க. ம். ஓகே, ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. ஆ. யா. ஸோ ஆல்வேஸ் ஒரு கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பை அட் லோ, செல் அட் ஹை. இப்போ பிரைஸ் வந்து எங்க இருக்கு? ஹை இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பையிங் ஆப்ஷன் பார்க்கக்கூடாது. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். ஓகே, ஓகே. இப்ப கொச்சின் ஷிப்யார்ட் வந்து பைக் நம்ம பார்க்கணும். இது வந்து செல்லிங் பார்க்கணும். அந்த மாரி கன்ஃபர்மேஷன் இல்லையா? நீங்க சொல்றது. கொச்சின் ஷிப்யார்டு வந்து இப்பதான் பார்த்தோம்ல. ஆ வீக்லில வந்துச்சா. கரெக்ட். இது ஏன் பையிங்க்கு பார்க்கணும்? ஸ்டாக் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ பையிங் கரெக்ட். ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். ஸோ இது ஓகே. ஏன் நம்ம செல்லிங் பார்க்கணும்? ஏன்னா இது வந்து ஸ்டாக் வந்து ரேலியில் இருக்கு. ஓகே. ஸோ இதில் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். எல்லாருமே ரைட். சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆக்ஷன்னாக்கா ம். வந்து ஸோ மேலே போகும்போது நம்ம வந்து பை பண்ணணும் அப்படின்ட்டு. ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சு ப்ராப்பராக அப்ளை பண்ணீங்கன்னா கீழே வர ம். ஷேரில் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்ளை பண்ணி பாட்டம் பிக்கிங் வந்து எக்ஸாக்ட் பாட்டம் பிக்கிங் பண்ண முடியாது. ம். பாட்டம்ல வாங்க முடியும். இப்ப ஹார்மோனிக் வந்து எக்ஸாக்ட் இப்ப இது பாட்டம் கீழ பிக்கிங் பண்ண வருதுன்னு முடியும். வச்சுக்கலாம். உஜ்ஜீவன் ஃபைனான்ஸ். நம்ம ஆஃப் பேட்ட தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஆஃப் எக்ஸாக்டா பேட் நீங்க வந்து ஆஃப் கிடைக்குதான்னு பேட் பார்க்கணும். பார்க்கலாம். ஆஃப் பேட் பார்க்கலாம். கரெக்ட். இல்லையா? அதானே கரெக்ட். ஆப்போசிட்டா பார்க்குறீங்க பார்க்க முடியும் இல்லையா? அப்படித்தானே பார்க்கணும். வேற கரெக்ட். ஏதாவது ரூல் ஆஃப் இருக்கா? பேட் பார்க்கலாம். ஆஃப் பேட்டர்ன். பேட் பார்க்கலாம். ஆஃப் பேட் ஓகே. பார்க்கலாம் நீங்க. இப்போ இந்த சி டு டி இந்த ரேஞ்சுக்கு சி ஆ. டு டிக்கு வச்சுட்டு ஆஃப் பேட்ல நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா பார்க்கலாம். ஆனா நீங்க ஆஃப் பேட் வந்து குயிக்கா எக்ஸிட் பண்ணிடணும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நீங்க ஆஃப் பேட் போடுறது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி நம்ம டெய்லியில போடுறீங்க. பட் இது ஸ்டாக் எங்கேருந்து ம். ஃபால் ஆகுது? இங்கேருந்து இன்கேஸ் ஃபால் ஆகுதுன்னா இது வந்து மந்த்லில இருந்து ஃபால் ஆகுது. ம். மந்த்லி ம். ம். ரெசிஸ்டன்ஸ் ம். பிளஸ் வந்து லைஃப் டைம் ஹைல இருந்து ஃபால் ஆகுது இது. ம். 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 ப்ரீவியஸா இருக்கிற லைஃப் டைம் ஹையை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியாம ம். ஃபுல்லா செல்லிங் வந்து ஃபால் ஆகுது. இப்போ இது வந்து கேண்டில் ம். ஃபார்மேஷன் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா? இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இது வந்து ம். இங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா ம். பிரைஸ் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும் அது. இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ம். செல்லிங்ஸ் ஃபுல்லா செல்லர்ஸ் உள்ள வந்துருவாங்க. ம். இப்படி வந்துரும்.
இப்படி வந்துச்சுன்னா ஃபுல்லா செல்லிங் ப்ரெஷ் அது. இது அப்படியே இங்க ஃபுல்லா புல்ஸ் எல்லாத்தையும் இங்க மாட்டி விட்டுட்டு கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால செல் சைடு அதான் அதிகமாக ஃபால் இருக்கும். பட் ஆஃப் பேட் வேலை செய்யும். பட் குயிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா குயிக் ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளில வந்துடணும் நம்ம ஆஃப் பேட். என்ன ரீசன் அப்படின்னாக்கா இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஷேர் வருது. இதுவே ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்ல இருந்து மேல போகுது. இப்போ வந்து இப்போ இதே எடுத்துப்போமே நாம எது கொச்சின் ஷிப்யார்டே எடுத்துப்போம். இப்போ கொச்சின் ஷிப்யார்ட்ல வந்து ஸ்டாக் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டாக் வந்து இங்க இது வந்துருச்சு, கீழே இப்படி வந்துருச்சு, இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக்கு கீழே வந்துட்டு மேலே போகும்போது இது எங்கேருந்து போகுதுன்னா சப்போர்ட்ல இருந்து போகுது. ஓகேவா? மறுபடியும் இங்க வந்ததுன்னா இப்போ இங்க நீங்க ஆஃப் பேட்டு போகலாம், ஆஃப் பேட்டு பை போகலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து கடைசி எங்கேருந்து போயிட்டு இருக்கு, மேஜர் வந்து வீக்லியில சப்போர்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படி வரும், அதாவது இப்படின்னா இப்படி போயிட்டு இப்படி வரும். அடுத்து வந்து இங்கேருந்து ஆஃப் பேட் என்ட்ரி எடுத்துட்டு மறுபடியும் போகும். மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை தொடாத வரைக்கும் மறுபடியும் ஆஃப் பேட் வருதுன்னா நீங்க மறுபடியும் எடுக்கலாம். அடுத்து வந்து எங்க போகுது இப்போ, இது இப்போ போய் ரெசிஸ்டன்ஸை தொட்டுடுச்சு. இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இது. இப்போ இப்போ இங்கேயும் தான் தொட்டிருக்கு, இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபாலோ ஆகுது. ஆனா இது வந்து பெரிய ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்விங், இது குட்டி குட்டி ஸ்விங்கோடைய இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஏன் இந்த குட்டி குட்டி ஸ்விங்கோடைய ஸ்டார்ட் ஆஃப் ஸ்விங் இங்க இருக்கு. ஸோ அதனால இது மேஜர் ஸ்விங். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்ம இப்போ இங்கேருந்து கீழே வருது அப்படின்னா இப்போ நீங்க ஆஃப் பேட் இங்க மூணாவது ஆஃப் பேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சூதானமா எடுக்கணும். ஏன்னா இந்த மூணாவது ஆஃப் பேட் வந்து ரிஸ்கி இது என்ட்ரி எடுத்தீங்கன்னா. ஏன்னா இந்த ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்கு, ஆல்ரெடி அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் மேலேருந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வருது இங்கே, இது சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டு புல் பேக்கில் வருது. இது வந்து மேலே போயிட்டு சப்போர்ட்லேருந்து மேலே போயிட்டு புல் பேக்கில் வருது. ஆனால் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். சார் மியூட் போடுங்க. சார் எனக்கு ஒரு டவுட் கேட்கலாங்க? கேளுங்க சார். சார் இப்போ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டார்ட் போனீங்க, சொல்லுங்க சார். இப்போ நம்ம மேஜர் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் சார். இப்போ நம்ம ஹார்மோனிக்ஸ் படி நம்ம ட்ரா பண்ணும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸை தாண்டி நமக்கு வந்து ஹார்மோனிக்ஸ் வேல்யூ வந்து அங்கேருந்து ட்ராப் ஆகிற மாதிரி காமிச்சதுன்னா நம்ம அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, இல்லை அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிஃபோராக நம்ம செல் பாயிண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும் அப்படிதானே சார்? இல்லை, இப்போ மந்த்லியில ரெசிஸ்டன்ஸ், மந்த்லியில ரெசிஸ்டன்ஸ் சார் இது. இப்போ நீங்க என்ன கேட்குறீங்க, இப்போ வந்து நமக்கு வந்து ஹார்மோனிக்ல பையிங் வந்தா என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? ஹலோ சார். கட் ஆயிடுச்சு வருது. ஓ, கட் ஆயிடுச்சா? வந்துட்டார். கேக்குதா சார்? கேக்குது சார். சார் இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ்ல இப்போ மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதே சேம் டைம் நமக்கு ஏபிசிடிஆர் அந்த மாதிரி எக்ஸ்ஏபிசிடி பேட்டர்ன் ட்ரா பண்றோம். அதோட டி பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நமக்கு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் லைனோட மேல இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, இல்ல அந்த டி லைன் இம்பார்ட்டன்ட்? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு பேட்டர்ன் வந்து இங்கே ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் தி அட்வான்ஸ்டு பேட்டர்ன். ஸோ இப்போ உங்க டவுட் என்னன்னா, உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63ல இருக்கு. ஆனால் நம்மளுடைய ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்கே இருக்கு, 67ல இருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து 63ல இருந்து ஃபாலோ ஆகுமா 67ல இருந்து ஃபாலோ ஆகுமான்னு கேட்குறீங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட் சார். ஓகே, 63ல இருந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னாக்கா இந்த ப்ரீவியஸ் லைஃப் டைம் ரெசிஸ்டன்ஸ் வந்த உடனே வந்து செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்றது மீனிங். ஓகேவா? பட் மேலே போகுது அப்படின்னாக்கா ஆல்ரெடி இது நியூ பையர்ஸ் எல்லாத்தையும் இங்கே மாட்டி விட்டுட்டு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு கீழே வராங்கன்றது வந்து லாஜிக்கல் மீனிங். நீங்கள் இதில் வந்து நம்ம எதை ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து ஹார்மோனிக்கை ட்ரேட் பண்ணுங்க. அப்போ டி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்றீங்க. அதே பையர் சைட்லையும் சரி செல்லர் சைட்லையும் சப்போஸ் இதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் பேட்டர்ன் வந்து சப்போர்ட் லைன் கீழே நமக்கு ஒரு டி பாயிண்ட் காமிச்சதா நான் சப்போர்ட் டி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அப்புறமா ட்ரேட் எடுத்து வரலாம். கரெக்ட். இன் அடிஷன் பிரைஸ் ஆக்ஷனை விட நமக்கு ஹார்மோனிக்ஸ் தான் வேல்யூ ஜாஸ்தின்னு சொல்றீங்க. இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்கன்ற. கரெக்ட். ஓகே. பட் ஆனால் சம்டைம்ஸ் அதுக்கு டி வரதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கா சார்? அஃப்கோர்ஸ் பாசிபிள் இருக்கு.
பட் ஆனா கண்டிப்பா நம்ம ஃபால்ஸ் ஸ்ட்ராட்டஜி பிரேக். வைஸ் பார்க்கும்போது டி வரை வெயிட் பண்ணலாமா இல்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் ஓகே. இது இப்போ பண்ணிட்டு இந்த போறது? இடத்தையே பார்த்துப்போமே. நமக்கு வந்து 63ல இருந்து ஃபால் ஆகுது. இன்னொன்னு வந்து 67ல இருந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் ஓகே நமக்கு வந்து இங்க 67 வந்துட்டு ஃபால் வந்து இதுக்கு மேல கூட போலாம். ஆனா இங்க நம்ம கன்ஃபர்மேஷன் பார்ப்போம் நம்ம. கன்ஃபர்மேஷன் குடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஃபால கேப்சர் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். ஓகேங்களா? ம் 2வது விஷயம் வந்து ஒரு பொதுல ரூ. 63 விக்கிறது வந்து பெஸ்ட்டா? இல்ல ரூ. 67 விக்கிறது பெஸ்ட்டான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ரூ. 67 விக்கிறது தான் பெஸ்ட். செல் அட் ஹை, பை அட் லோ. ம் ஓகேங்களா? ஓகே ஓகே இப்போ இந்த இடத்துல அதான் வந்திருக்கு. இப்போ இந்த ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஐய உடைக்கல. ஆனா ஒரு சின்ன விக்கு மட்டும் விட்டு நம்மளோட ஹார்மோனிக்கோடைய டிமாண்ட்ஸ் சப்ளை ஜோனை ஃபுல்லா அது வந்து எடுத்துருச்சு. சப்ளை தான் எடுத்ததுக்கு இப்போ இது. ம் ஹார்மோனிக்ல இது ஒன் ஆஃப் தி லெவல் இது ஆக்சுவலா இந்த பாயிண்ட். இது வந்து அட்வான்ஸ்ட் ஹார்மோனிக்ல இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி லெவல். கரெக்டாக இங்கே டச் பண்ணிட்டு ரிவர்சல் எடுத்ததுக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். உஜ்வான் ஸ்மால் ஃபினான்சிங் வந்து இதுவாகிறதுக்கு ரிவர்சல் எடுக்க. ஒன்று மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். 2வது வந்து வீக்லி ட்ரெண்ட் லைனோடைய ரெசிஸ்டன்ஸ். 3வது வந்து வீக்லியோடைய இந்த ஹார்மோனிக் ஜோனுடைய ரெசிஸ்டன்ஸ். 3 ரீசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஜென்ரலாக நமக்கு வந்து 2 ரீசன் இருந்தாலே போதும் ட்ரேட் கன்சிடரேஷனுக்கு. இங்கே வந்து நமக்கு 3 ரீசன்ஸ் இருக்கு. உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸ் ஐஎதி பாசிபிலிட்டிஸ் இங்கே வந்து ரிவர்சல்ஸ் எடுக்கும். பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி இப்போ 2 பேட்டர்ன் டிரா பண்ணீங்க சார். ஃபர்ஸ்ட் ஏபிசிடி டிராப் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸ்ஏபிசிடி டிரா பண்ணீங்க. ஆனா இது ரெண்டுமே அந்த பேட்டர்ன் வருது. பட் ஏபிசிடியோட எக்ஸ்ஏபிசிடி தான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. ஆமாம். என்ன ஏன் ரீசன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம வந்து அந்த ஆமா கிளாஸ்லயே அதை சார். டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்க 5 அந்த பாயிண்ட் ரெக்கார்டிங் அதுல அதிகமா பார்த்தீங்கன்னா இருக்கு. கரெக்ட். பார்த்தேன் இதான் ரீசன்ஸ். ஓகேங்களா? ஆ எஸ். ஓகே. ஒரே ஒரு நிமிஷங்க. ஐ வில் பி பேக். ஹலோ சார். சார் ஐஆர்சிடிசி கொஞ்சம் பாருங்க சார். ஏன்னா ஐஆர்சிடிசி ஆஃப் பேட்ல மந்த்லி ஜோன்ல வைங்க சார். மந்த்லி ஜோன்ல ஓகேங்க சார். ஆஃப் பேட் போடுங்க சார். லாஸ்ட் டைம் ஆஃப் பேட்ல இருந்து தான் எடுத்துக்கு மந்த்லி ஜோன்ல அந்த ஐக்கு போடுங்க. இந்த இது சொல்றீங்களா? கீழே கீழே லாஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல இருந்து சார். ஸ்டார்ட்ல இருந்து அந்த ஹை இருக்குல்ல, விங்கி மாரி இருக்குல்ல. ஓகே ஓகே. அதை நம்ம போட்டோம்னா இங்க வந்து நமக்கு ஆஃப் பேட் வந்ததுக்குன்றீங்க. ஆஃப் பேட் லாஸ்ட் டைம் அதே மாதிரி இந்த வாட்டி இப்ப இத நீங்க டெய்லியில போனீங்கன்னா இப்ப ஒரு டிமாண்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்திருக்கு, ரிவர்சல் எடுத்திருக்க மாதிரி இருக்குது.
ஓகே. டெய்லி வந்துடும் கரெக்ட். நம்ம. டெய்லியில இப்ப நம்ம வந்து அந்த கீழே இருக்கிற ஜோன் வரைக்கும் வந்தா அடுத்தது பை பண்ணலாமா ஆப்பர்ச்சுனிட்டி? இல்லைன்னா இப்ப இது இருக்கிறதுனால ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா பட்ஜெட்னால? ஓகே. ஏன்னா ரிவர்சல் 3 நாள் முன்னாடி தான் எடுத்திருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு வந்துனாக்கா இங்க வந்து நமக்கு வந்து மந்த்லியில வந்து டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆ, பாத்தீங்கன்னாக்கா ஆ. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து நமக்கு வந்து ஸோ வீக்லியில போய்டும். நம்ம வீக்லியில வந்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இங்க எதனாச்சும் நமக்கு ஸோ பையிங் டிமாண்ட் ஜோன் தான் பாருங்க வந்துன்னா அந்த ஜோனும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ம், இங்க 2 ஜோன் வந்துடும். கரெக்டா? ஆ. ஸோ 2 ஜோன்லாம் வருது அப்படின்னாக்கா ஷேர் இப்படி ஃபாலோ ஆகுதுன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கணும். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 ஜோனுமே வந்து எந்த ஜோனை வேணாலும் இது வந்து அட்ராக்ட் பண்ணிடும் சிஸ்டம். நம்மளுடைய பேட்டர்ன் வந்து ம், பாத்தீங்கன்னாக்கா 2 சிஸ்டம் வந்து எதுல வேணாலும் எந்த ஜோனை வந்தாலும் அட்ராக்ட் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வீக்லியில ஆல்ரெடி வந்து டிமாண்ட் ஜோன்ல தான் இருக்கே. இங்க ஆல்ரெடி வந்து ம், நமக்கு வீக்லியில டிமாண்ட் ஜோன்ல வந்துருச்சு. இப்போ ஹார்மோனிக் படி டிமாண்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து மந்த்லி டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. இது வந்து வீக்லியோடைய ஹார்மோனிக்கோட டிமாண்ட் ஜோன்ல இருக்கு. இது வந்து மந்த்லி ஆஃப் பேட்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்லியோடைய குரூப் 1 பேட்டர்ன். குரூப் 1 பேட் பேட்டர்ன் படி இங்க வந்து நமக்கு டிமாண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை எடுக்கணுமா இல்லை இதை எடுக்கணுமா அப்படின்றது உங்க டவுட். கரெக்டா? ஆமா ஆமா சார். ஓகே. ஆல்வேஸ் வந்து பை அட் லோ. ஸோ இதை எடுக்க தான் பெஸ்ட். பட் நீங்க ம், கேட்கலாம், அப்ப எனக்கு இங்கேருந்தே மேலே போயிடுச்சுன்னா இந்த ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்காக நான் பார்த்துக்கிட்டு இங்கேருந்து மேலே போகும்போது ம், 20% வந்து 10% 20% விடுற மாதிரி ஆயிடுங்களே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதனால இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா வாங்க லோயர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வாங்க. ஜோனை மார்க் பண்ணுங்க. இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கான்னு பாருங்க. இப்போ இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கும் இந்த ஷேர் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். அந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ம், கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இங்கேருந்து ரேலியும் ஆகும். அது கொடுத்தா மட்டும் நமக்கு இங்கே என்ட்ரி. இல்லையா வெயிட் பண்ணுங்க. அப்படியே கீழே ம், வட்டம் இங்க வட்டம் இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் வருதா அப்போ இங்கேருந்து மேலே போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி 2 ஜோன்லாம் வந்து ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு ம், வெயிட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து லோ பிரைஸ்ல வாங்க முடியும். ம். வீக்லில ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கூட வருது பாருங்க. நீங்க போட்டு பாருங்களேன். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அங்க அதுக்கு அங்கதான் அங்கதான் ம். ப்ரீவியஸோட லோவை கனெக்ட் பண்ணுங்களேன். இது அங்க அங்க இல்ல. மொத்தமா இப்ப நீங்க போட்டீங்களா கீழே? மொத்தமா அது இல்ல மொத்தமா அது இல்ல. மொத்தமா நம்ம வரைஞ்சிட்டோம்னா கிளீனா இருக்கும். நமக்கு ஃபுல் பிக்சர் தெரியும். அப்பதான் ஃபுல் ரைட் பிக்சர் ரைட் தெரியாம ஓகே நம்ம எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இப்போதைக்கு வந்து அது சார்ட் இன்னொரு வந்து போட்டு ஒரு பாருங்க. ட்ரையாங்கிள் அந்த பேட்டர்ன் வந்து வா, ஃபார்மேஷன் ஆகுது. அந்த கிரீன் கலர் பேட்டர்ன் அது போடக்கூடாது. அது போட்டு தானே வச்சுக்கிறோம் இல்லையா? சார் மியூட் போட்டுருங்க ராஜேஷ் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ட்ரை பண்ணுதுன்னா மேபி வந்து ஒரு பெனண்ட் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் வருது. இன்கேஸ் இதை உடைச்சதுன்னா பெனண்ட் மாதிரி ரேலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்ல ஐஆர்சிடிசி. நான் சொல்றது அந்த ட்ரெண்ட் லைன் போடுங்களேன். நான் எந்த சொல்றது ட்ரெண்ட் கிரீன் லைன்? கலர் கேண்டில் இருக்குல்ல. இந்த இந்த கீழே கேண்டலா? அது அங்கல்ல அங்கல்ல கீழே கீழே வாங்க. நல்லா கீழே வாங்க. இப்போ இது இதுவா? இது டிமாண்ட் அதுக்கு முன்னாடி 2 போட்டு பாருங்களேன். அது அந்தவும் அது 2 போட்டு பாருங்களேன். இப்படியா? ஆ ஓகே. கீழே வச்சா இழுக்குதா வருதா? இல்லைங்களே. கீழே உடைச்சிருச்சு சப்போர்ட். கீழே உடைச்சிருச்சு இல்லையா? ம். இப்போ இது டிமாண்ட் ஜோனா எடுத்துக்க முடியுமா? இப்போ இப்போ அப்படி இப்படி இப்படி பார்த்தா இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து சப்போர்ட்டை தான் உடைச்சிருக்கு. சப்போர்ட்டை உடைச்சா ஆ, ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஷேர் அப்ப வந்து திருப்பி கீழே தான் வரணும். நீங்க மார்க் பண்ண கீழே பாட்டம் தானே வரணும்னு எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கனாக்கா என்னுடைய இது வந்து ஒரு சப்போர்ட் என் சப்போர்ட் உடஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து ஷேர் கீழே ஃபாலோ ஆகணும் அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்டா? நம்ம நம்ம மூணாவது டச்சுக்கு அந்த அந்த டிமாண்ட் ஜோன் வந்து தான் ஆகணும்னு கரெக்டான்னு கேட்குறேன். இந்த மூணாவது சப்போர்ட் மூணாவது இந்த டச்சுக்கு லைன் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ம் இந்த லைன் வந்து ஒரு டச்சு 2 டச் தான் எடுத்ததுக்கு. ம் 2 டச் வச்சு ட்ரெண்ட் லைனை நம்ம ரிலியபிளாக எடுத்துக்கவே மாட்டோம். கரெக்ட்டுங்களா? ஓகே ஸோ இந்த ட்ரெண்ட் லைனே கிடையாது அங்க. ஓகே இங்கேயும் பாருங்க.
1 2. ஸோ இந்த ஆ. லைன் உடையறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 டச் தான் எடுத்ததுக்கு. ஓகே. இந்த ட்ரெண்ட் லைன் உடைஞ்சதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகே. இன்கேஸ் இங்க வந்து தொட்டுட்டு மேல போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே வந்தனா உடைக்கிறதுக்கு கஷ்டம். 3 டச் எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைனா இருக்கும். இதுல ஒரு ஏபிசிடி பேட்டர்ன் இருக்குல்ல சார், அது இந்த பேட்டர்ன் சொல்றீங்களா இல்ல ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் பேட்டர்ன் சொல்றீங்களா? இல்ல சார், ஷார்ட் நான் நீங்க ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிருக்கீங்களா மேல ஒரு ஷார்ட்னா இது சொல்றீங்களா? ஸ்பின்னிங் டாப் மேல, அதுக்கு மேல சார் நான் சொல்றது அந்த ட்ரெண்ட் லைன் ப்ளூ கலர் ட்ரெண்ட் லைன் மேல டச் பண்ணிருக்கீங்களா? அங்கதான் சார் ஓகே நான் டிரா பண்ணிருந்தேன், ஆக்சுவலா குரூப்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே சொல்லு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து என்ன டவுட் வரும்னாக்கா எனக்கு இங்கேருந்து ரிவர்சல் ஆகுமா, இங்கேருந்து ரிவர்சல் ஆகுமா, இல்லை இங்கேருந்து ரிவர்சல் ஆகுமா? கரெக்டா? ஹலோ ஹலோ கரெக்ட் சார், அதான் சார். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கேஸ் ஐஆர்சிடிசி இந்த 3 இடத்துலையுமே இல்லை, இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் ஐஆர்சிடிசி இங்கே போகுதுன்னு வச்சுக்கோங்க. 200 200 போகுது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக ஐஆர்சிடிசி கீழே போயிடுமானா போகாது. கரெக்டா? கரெக்ட் சார். இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து மறுபடியும் இங்கே வரும், அடுத்து இங்கேருந்து மறுபடியும் இப்படி போகும், மறுபடியும் இங்கே இருக்கிறது அடுத்த டிமாண்ட் ஜோன் நமக்கு, மறுபடியும் இங்கேருந்து கீழே வரும், மறுபடியும் இங்கேருந்து மேலே போகும். இதுக்கு அப்போ தான் இங்கே வரும். அதாவது நான் என்ன சொன்னா ஐஆர்சிடிசி இங்கேருந்து எங்கே வந்து மேலே போகுன்றதை விட ஐஆர்சிடிசி ஃபுல்லாகவே கீழே தான் போகணும்னு வச்சுப்போம். நம்ம அந்த சினாரியில் ஃபுல்லாகவே ஐஆர்சிடிசி கீழே போனாலும் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நமக்கு தேவையான 5 to 10% வந்து ஈஸியாக வந்து இந்த டிமாண்ட் ஜோன்ஸ் நமக்கு கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக லோயர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து இது பார்ப்போம் இல்லைங்களா? லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம எடுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக இந்த ரிவர்சல் ஆகுது அப்படின்னா கரெக்டாக நமக்கு இங்கே லோயர் டைம் ஃப்ரேமில் கொடுத்துரும். ஸோ நமக்கு வந்து இல்லை இங்கே ரிவர்சலே ஆகலை அப்படின்னா இங்கே நம்ம கன்ஃபர்மேஷனே கொடுக்காது. ஸோ நோ ட்ரேடு. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரும், இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னா இங்கே என்ட்ரி. கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான டார்கெட்டை பிடிப்போம். மறுபடியும் அங்கேருந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இதுவாகுது, அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இதுவாகுதுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் அடுத்து நமக்கு கன்ஃபர்மேஷன் மறுபடியும் இங்கே கொடுத்தா என்ட்ரி, இல்லை இங்கே கொடுத்தா என்ட்ரி, அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். இந்த ரெண்டு ஜோனில் ரிவர்சல் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற சப்போர்ட் இதுக்கு அடுத்து வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமோடைய ஹாஃப் பேட் இருக்கு. ஸோ 2 ரீசன் இருக்கு இங்கேருந்து ரிவர்சல் எடுக்க. அப்போ வந்து நீங்க கேட்கலாம், அப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகாதா கேட்டிங்கன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகும். அது எப்படின்னா இங்கே ஒரு பெரிய விக்கு மாதிரி விட்டு இங்கே இருக்கிற சப்போர்ட் டிமாண்டை எடுத்துட்டு இங்கே இருந்து அப்படியே கேண்டில் ரிவர்சல் ஆகும். இன்கேஸ் இதை உடச்சிருச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஏபிசிடி வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிசிடியும் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? இதை உடச்சிருச்சு இல்லைங்களா? உடச்சிட்டு ஷேருக்கு ஸ்ட்ரைட்டாக போகாது, கீழே வந்து ஏபிசிடியை டச் பண்ணிட்டு இந்த வந்து ரிவர்சல் ட்ரேட். இது நம்ம ஜோனை தொட்டோன்னே இந்த ப்ரீவியஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸஸ் சப்போர்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக மேலே போய் தான் ஆகும். அப்போ இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுக்கும். இந்த புல் பேக்கை நம்ம பிடிச்சிப்போம். இந்த புல் பேக்கே எத்தனை பர்சன்ட்னா நமக்கு தேவையான ஒரு 5லேருந்து 10% வந்துடும் ஈஸியாக. இதோ 10% கிட்ட வந்துடும். ஸோ இந்த புல் பேக்கை நம்ம எடுப்போம், எடுத்துட்டு ஒரு 8% 9% வந்து டார்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துடும். அதுக்கடுத்து அடுத்த பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் இப்போ சார் ஏபிசிடியே ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு அதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 300 அந்த இதில் தான் இருக்குது. அவ்வளோ வந்துருமா ஃபெயில் ஆச்சுன்னா? அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், 400 கிட்ட ஒரு சப்போர்ட். அது வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குதா? அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 60 ஷேர் வச்சுக்கணும் சார், நான் 800 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுல இருந்து அப்படியே இறங்கினா வந்து நான் அதுக்கப்புறமேட்டு வாங்கல. சரி இந்த ஆஃப் பேட் வரட்டும் அந்த டிமாண்டுக்கு, அதுக்கப்புறமேட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். சரி இப்ப பட்ஜெட் இருந்தது, ஏதாவது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஓகே ஓகே நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறீங்க, ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்கல, நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறீங்க. ஆமா, இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறேன் நான். ஓகே, சோ இன்வெஸ்ட்மென்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 600 தான் விக்குது இந்த ஷேர். ஓகேங்களா? 600 தான் விக்குது ஷேர். ஐஆர்சிடிசி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரயில்வே கேட்டரிங்.
ஓகேங்களா? நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஐஆர்சிடிசி வந்து எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட் இன் கிளாஸா வந்து பண்றாங்கன்றது தெரியும் நமக்கு. ஸோ ரூ. 600 விக்கிற ஷேர் ரூ. 300 வந்தது அப்படின்னா, நீங்க ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னாக்கா, கண்டிப்பா அது வந்து குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னாக்கா, இது கீழ வந்துருமா அப்படின்னாக்கா, கன்ஃபார்மா வந்து ஆல்மோனிக் வந்து என்ன சொல்லணும்னாக்கா, ஷேர் வந்து இதுவரைக்கும் போகுமான்றத விட, எங்கேருந்து ரிவர்சல்ஸ் குடுக்கும். ரிவர்சல் குடுக்கும்போது தெரியும் நமக்கு. இப்ப இங்கேருந்து ரிவர்சல் குடுத்தா எவ்வளோ தூரம் போகும்ன்றது நமக்கு ஆல்மோனிக் சொல்லும். ஆனா இங்க போகுமா போகாதான்றத ஆல்மோனிக் சொல்லாது. ஸோ என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏபிசிடி வரைக்கும் வராது. இந்த 2 ஜோன்லேருந்து ரிவர்சல்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்படி லைன் போட்டுக்கோங்க. இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகேவா? ஸோ 1, 2, 3 இது 4. 4 டச் எடுத்ததுக்கு. இப்ப நல்ல ஃபால். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, அந்த இப்ப இந்த வீக்லி அந்த ட்ரெண்ட் டிமாண்ட் லைன் ஜோன்ல பிரேக் ஆகிறப்ப போகலாம். நீங்க வந்து ரேலிய புடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுது வரைக்கும். எனக்கு பாட்டம் நான் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, நமக்கு ஆல்ரெடி இங்க வந்து வீக்லி டிமாண்ட்ல தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இங்கேருந்து இந்த கம்ப்ளீட் ஜோன்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா. இங்க கொஞ்சம் வாங்கலாம். மறுபடியும் இங்க கொஞ்சம் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அதான் அப்படி பண்ணிக்கலாம். ஆமா. ஆமா. இத உடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன்ஸ் பாருங்க. ஏபிசிடில மேஜர் ட்ரெண்ட் லைன் எது? இதுதான் மேஜர் ட்ரெண்ட் லைன். ஒரிஜினல் ஏபிசிடி மேஜர் ட்ரெண்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா இதுதான். கரெக்ட்டா? ஸோ இது வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த ரேஞ்ச் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இங்க வரும். 392 அடுத்த ஜோன் நமக்கு. சார் 400ல ஒரு புல் பேக் மாரி டிராப் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், அந்த 400லயே ஒரு இது இருக்குது. 2 ரெசிஸ்டன்ட் இருந்துருக்கு பாருங்களேன் லாஸ்ட் டைம். ஒரு இதுவா? அதான். ம். அது வரைக்கும் அது அங்க வந்து எடுக்குமா? அங்க ஏபிசிடி அங்கதான் வருது இல்ல நமக்கு. ஸோ இது வந்து அடிஷனலா யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது சப்போர்ட்டா ஒர்க் ஆகுமானாக்கா, ஐஎதி பாசிபிலிட்டிஸ் ஒர்க் ஆகும். பட் இங்க வந்து நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க நியர்பைல ஏபிசிடி எதனாச்சும் வருதா பாருங்க. ஹார்மோனிக் வச்சு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுங்க. ஹார்மோனிக் தெரியாதவங்க பிரைஸ் ஆக்ஷன் வச்சு எடுங்க. ஹார்மோனிக் தெரியும் எனக்கு அப்படின்னா, வருதுங்களா? ஸோ கரெக்ட்டா இதுக்கு கீழ வருது. ஒண்ணு கேண்டில் வந்து இங்க வந்து ஒரு குட்டி விக்கு விட்டுட்டு இங்க இருந்து ரிவர்சல் ஆகலாம். அந்த மாதிரி நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஹார்மோனிக்ஸ் போங்க. ஹார்மோனிக்ஸ் தெரியாதவங்க வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஹார்மோனிக்ஸ் நீங்க வந்து முடிஞ்சிருச்சு, லேர்ன் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா ஹார்மோனிக்ஸ் அதாவது வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது உடைக்காத வரையும் இங்க வராது. இல்லைங்களா? இப்ப 3வது டிமாண்ட் ஜோன் இருக்கு பாத்தீங்களா? ஆல்ரெடி ம், 2 டிமாண்ட் எடுத்திருக்கு. ம். 3வது உடைச்சாதான் இந்த இடம். உடைக்கலாம் ட்ரெண்ட்ல அடிச்சு மேல வரைக்கும் போலாம். இல்லையா? ஆமா. ஐஎதி சான்சஸ் இந்த லெவல் வந்து உடைக்காது. ஏன்னா இது வந்து உடைக்கலாங்க. நமக்கு 2 மந்த்லி ஆஃப் எடுத்திருக்கு. பேட் ஆமா. பிளஸ் ட்ரெண்ட் ஆ. லைனு. இங்க ஒரு இப்ப வீக்லியோட டிமாண்ட் ஜோன். இப்ப நீங்க ஒரு டேட் சொல்லுவீங்கல்ல, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு. நான் அதை எப்படி நான் அதே இந்த இடத்துல பார்க்கணுமா? ரொம்ப லாங்கா வருதுல்ல. இப்ப நீங்க ஒரு டேர்ம் சொன்னீங்க. எவ்வளவு எவ்வளவு நாளா வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லுவீங்கல்ல. ம். அதுல கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லாங்கா வருதுல்ல. இது நம்ம இது வந்து வேலிடா எடுத்துக்கலாமா? இல்ல இந்த நம்ம 2 ஆக்சுவலா ஜோன்ல இதுல டேட் நம்ம டேட்டே சொல்ல முடியாது ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும். இப்போ இல்ல, இவரு இல்ல. ராஜேஷ் சார் நான் சொன்ன சொல்றது அது மாரி சொல்லல. ப்ரீவியஸ் ம். உடைய நான் ப்ரீவியஸ் ரெண்டோடைய எப்போ வந்துச்சுன்ற அந்த டேட் சொல்றேன். டிமாண்ட் ஜோன் இருக்கு இல்லைங்களா? 2 டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் ஓகே. மேல இதுதான். நீங்க போட்டிருக்கீங்களா? மார்க் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ம். இதுக்கு இப்ப அப்ப அப்படியே இந்த பக்கம் வாங்க. ம். இன்னும் வாங்க. அந்த அந்த டேட் மட்டும் போடுங்க. இன்னைக்கு வந்து டச் ஆயிருக்கு. இது வந்து 23 அதுக்கு முன்னாடி ம். 22 இல்லையா? இப்ப ரொம்ப லாங்கா 26க்கு வருது இல்ல. ம். இப்ப இந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா என்ன நம்ம எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறேன். அதனால ஒரு கிளாஸ்ல சொன்னீங்கல்ல. ஆ. இப்ப 23க்கு அப்புறம் அடுத்து 26 தானே வருது இல்ல? 3 இயர்ஸ்க்கு அப்புறம். கரெக்ட். அதாவதுன்னா, இப்ப இது வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 2023 எடுத்த சப்போர்ட்ட மறுபடியும் எடுக்குமா அப்படின்றது தான் அந்த பாயிண்ட். ஆ, அப்படி 3 அதனால தான் வருஷம் நம்ம கழிச்சு என்ன வரும்போது பண்றோம்னா, வேல்யூ ரொம்ப பவரா இருக்குமான்னு கேட்கிறேன். இது ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி வரணும்னாக்கா, இந்த மாதிரி 3 வருஷம் கழிச்சு வரக்கூடாது. பேக் டு பேக் வரணும். இப்ப ஓகே. இங்க வந்து ஒரு சப்போர்ட் குடுத்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னா செம்ம பவரா இருக்கும். அதாவது இங்க வந்து இப்படி ஃபால் ஆக ஆரம்பிச்சது, இங்க ஃபால் ஆயிருக்கணும். இங்க வந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட என்ன ஆகுது? ஸோ இந்த கேப்பும் ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரே மாரி தான். ஸோ ஓகே. பவுன்ஸ் பேக், பவுன்ஸ் ஆ, பேக், கொஞ்ச நாள் ம். கழிச்சு பவுன்ஸ் பேக் அப்படின்னா இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. இது வந்து இங்கேருந்து போயிடுச்சு. இங்கேருந்து 2023க்கு அப்புறம் இங்க வரவே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் வருது. இங்க ஆ, இந்த ரேஞ்ச் வந்து பேக் டு பேக் பக்கத்து பக்கத்துலயே இருக்கு. ஆனா இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரிலியபிலிட்டி கம்மி.
ஆனா ஸோ நம்ம அகைன் நம்ம உடச்சிட்டுன்றீங்க. அந்த மாதிரி வந்தா உடைச்சிடலாம் வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறதா? ஆஸ் பர் கரெக்ட் உங்க கரெக்ட் கரெக்ட். ரைட். ஓகே ஓகே. ஸோ 1 இயர்க்குள்ள இருந்தா ஓகே. அதாவது நீங்க சொல்றது ஒரு 1 இயர்க்குள்ள இந்த மாதிரி ஆஹா, நடந்துச்சுன்னா நான் அப்படி 21 சொல்லல, அப்படி ஆ, சொல்லல. ம், இந்த டியூரேஷன் மொத்தம் 10 வருஷம்னு வச்சுக்கோங்க. ம். 10 வருஷத்துல 3 டச் வருது அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு டச் ஆயிருக்கணும், இல்ல 3 வருஷத்துக்கு டச் ஆயிருக்கணும், அப்படி சொல்றேன். ஓகே. இது ரொம்ப கேப் இல்லையா? 23ல வந்ததுக்கப்புறம் 26ல தான் வருது. அதாவது 22ல தொட்டுது, 23ல தொட்டுது. எனக்கு அடுத்து 24, 25க்குள்ள தொட்டிருக்கணும். அவ்வளவுதான். போட்டிருக்கணும். ஓகே. அடுத்து 25, 24 24 தொட்டுட்டு இப்ப 25 தொடுது, இல்ல 25 தொட்டுட்டு இப்ப 26 தொடுதுன்னா பேக் டு பேக் வந்து 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 போகுதுன்னு அர்த்தம். அது ஓகே. ம். இல்ல இது மொத்தமே இது 10 வருஷம் ட்ரெண்ட் லைனுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 3 வருஷம் கழிச்சு தொட்டிருக்குங்க. அடுத்தது ஒரு 3 வருஷமோ 4 வருஷம் கழிச்சு தொட்டிருக்கணும். அடுத்தது மறுபடியும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தொட்டிருக்கணும். அந்த மாதிரி அந்த டியூரேஷன், அந்த ட்ரெண்ட் லைனோட டியூரேஷன் வந்து அப்பப்போ டச் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான். ஓகே. இப்போ இது வந்து ஓகே. உஜ்வான் பார்ப்போமே. உஜ்வான்ல எப்படி இருக்கு? மந்த்லி கொஞ்சம் க்ளோஸா வருது. அது கேப் தான். ஸோ உஜ்வான் பார்த்தீங்கன்னாக்கா ஆ, இது வந்து குட்டி கேப், ஆ, அடுத்தது கொஞ்சம் பெரிய கேப், அடுத்தது இன்னும் கொஞ்சம் பெரிய கேப். இந்த மாதிரி ஓகே. இந்த மாதிரி தான் ஓகே. இப்போ ஓகே. இதுவே உஜ்வானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற, அதாவது என்னன்னா இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது அதே ரெசிஸ்டன்ஸ் பாருங்களேன். எந்த வருஷம் ஒரு கேப்ல வந்திருக்குன்னு பாருங்களேன். மந்த்லி இல்ல போயிட்டு. உதய நிமிஷம் நான் முடிச்சிடணும் ஒரு பாயிண்ட்டை. அப்போ நான் உங்கள் பாயிண்ட்டை நம்ம அப்படி எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ணிட்டேன், அது முடிச்சிடும். அடுத்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்படி வந்துட்டு இதோட இது இப்படி வந்துன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடாது. புதிதாக பாருங்க நான் சொல்றது. இது வாட் எவர் புரியுது, டியூரேஷன், புரியுது. இது ஒன் ஆ, ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமாக இருக்கட்டும், இல்லை 1 இயர் டைம் ஃப்ரேமாக கூட இருக்கட்டும், இப்படி இருக்கக்கூடாது நான் சொல்ற பாயிண்ட் இதுதான். ஓகே 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 ஓகே. பட் இது வந்து இப்படி இருக்கலாம். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளவு லாங்கா கேப் அப் நம்ம என்ன பண்ணணும்? எதுவுமே பண்ணக்கூடாது. கன்சிடரே பண்ணக்கூடாதா? எப்படி எடுத்துக்கிறது? அந்த லைன் வந்து ரியாக்ட் ஆகலாம், ஆகாமலும் இருக்கலாம். 50-50ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஜஸ்ட் வந்து அங்கே ஒரு லைன் இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம வச்சுக்கணும், அவ்வளவுதான். இந்த லைனை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆனா நீங்க ஆல்ரெடி ட்ரேட்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து பேஸ் பண்ணி எக்ஸிட் வேணா எடுத்துக்கலாம் நீங்க. சார் எனக்கு ஒரு டவுட் இதுல. ம் இப்போ நான் சில இதில் நான் சார்ட் பேட்டர்ன் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். அப்போ பார்க்கும்போது இப்போ நீங்க சொன்ன அந்த ரொம்ப இயர் பிரேக் அவுட்க்கு அப்புறம் சில சார்ட் பேட்டர்ன் சொல்றாங்க. சில இது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கப் அண்ட் ஹேண்டில் அந்த ஃபார்மேஷன் வருது. அந்த ம் மாதிரி அப்புறம் ஒரு 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனன்ட் பேட்டர்ன் வருது. அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து லாங்கா வரும்போது அது ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அதை நமக்கு பவராக கூட இது பண்ணலாமா, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாமா அதுக்கு? ஏன்னா நீங்க ரொம்ப கேப் வரும்போது சொல்றீங்க. பட் இது வந்து டச் வந்து சப்போர்ட் லெவலில் சொல்றேன். பட் நான் கரெக்ட். சொல்றது வந்து ஃபார்மேஷன்ல கப் அண்ட் ஹேண்டில் அந்த மாதிரி சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வந்து லாங் ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வருதுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நம்மளுடைய இதுல ட்ரைனிங்ல சொல்லுவோம் என்னன்னா கப் அண்ட் ஹேண்டில் கப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க வேணாம், ஹேண்டில் பேஸ் பண்ணி மட்டும் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருக்கோம். என்ன அந்த ரீசன்னாக்கா ஹேண்டில் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் போனதான் கொஞ்சம் நமக்கு சேஃபா இருக்கும். சேஃப். நான் ஏன்னா பார்த்தது. அந்த ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரியும் ஒரு பெனன்ட் பேட்டர்ன் மாதிரியும் இருக்கும் அந்த ஹேண்டில். ம். ஓகே, அதனால அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க, கப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா கப்பு வந்து ம். நான் ரிலேபிள். கப்புனா என்ன, 2 டச் தான் எடுத்து இருக்கும். இல்ல கப்பு நான் அதை எப்படி பண்ண இருக்கு? மாட்டேன். எப்பவுமே ஹேண்டில் வந்து மேக்ஸிமம் ரீடெஸ்ட் பண்ணிட்டு போனாதான் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போவேன். ஏன்னா அது நிறைய நிறைய நானும் நிறைய ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிருக்கேன். அதனால ஓகே ஹேண்டில் எப்பவுமே ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே. கப்பு வந்து மோஸ்ட்லி இப்படி தானே இருக்கு, இதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்காதீங்கன்னு. ஆனா இங்க என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஹேண்டில் ஃபார்மேஷன் இப்படி வரும், இப்படி தானே இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில். ஆமா ஹேண்டில் அதான் கரெக்ட். ஹேண்டில் அந்த நான் கப்போட என்ன சொல்லுவேன்னா ரெசிஸ்டன்ஸ் லைன். இது வந்து ஆனால் ஹேண்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் வருது அப்படின்னா இந்த ஃபிளாகை வச்சு பண்ணுங்க, ஃபிளாகை வச்சு இப்படி வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் அது ஸ்டக் ஆயிருக்கு, என்னால் மூவ் பண்ண முடியல. ஸோ இப்படி பண்ண சொல்லுங்க. இந்த கப்பை இந்த போர்ஷனே எடுத்துக்காதீங்க, கப்பு போர்ஷனே மறந்துடுங்க, கப் அண்ட் ஹேண்டில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அது நீங்கள் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதே மாதிரி நான் ஒரு ஷேர் பார்த்துருங்க சார், இஎம்பிடிஎல்னு ஒரு ஷேர். அது ரொம்ப லாங் டேர்ம்ல கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா சப்போர்ட்ல இதாயிட்டு இருக்கு. ஆக்சுவலா சிமெட்ரி ட்ரையாங்கிள் இருக்கு அது. ஓகேங்க சார், அது பாத்தீங்கன்னா அதான் சார். சொல்லுங்க. ஸ்டாக் நேம் சொல்லுங்க சார். கணேஷ்ன்ற ஒரு ஜாயின் பண்ண முடியலன்னு போட்டிருக்காரு சார் குரூப்ல. ஆமாம் சார், அது என்ன இஷ்யூன்னு தெரியல நமக்கு. சார்
ஓகே ஓகே சார். ம். ஓகே சார். அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க மெசேஜ் பாத்தீங்களா என்னன்னு தெரியல அப்படிதான் சொன்னேன். ஓகே சார். நீங்க ஓகே கண்டினியூ ஓகே பண்ணுங்க சார். மேபி அவருக்கு நம்ம ரெக்கார்டிங் கொடுப்போம். நெக்ஸ்ட் செக்ஷனில் அது என்ன இஷ்யூன்னு பார்த்துருவோம் நம்ம. சார் அது என்ன ஸ்டாக் சொன்னீங்க? இஎம் EMBDL சார், எம்பசி டெவலப்பர்ஸ். இது வீக்லி ஆர் மந்த்லியில் போனீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம். ஃபர்ஸ்ட் திங் இந்த சார்ட் பார்த்தோன்னு பார்த்துக்கோங்க. விக்கு கொச்சன்னு இருக்கு. கரெக்டா? ஆமா. எல்லா கேண்டிலையும் விக்கு பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சார்ட் வரும்போது நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா விக்கை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன்ஸ் வரையக்கூடாது நம்ம. ஓகே ஓகேவா? இது நம்ம ட்ரைனிங்கில் சொல்லி இது போனாம இந்த மாதிரி இது வந்து விக்கு பேஸ் பண்ணி ட்ரெண்ட் லைன்ஸ் வரையதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணும். ஓகே, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இது இங்கே இருக்குன்றீங்க. ஆமா சார். ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன கேட்குறீங்கனாக்கா இங்கே நமக்கு இது பேஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் சார். இங்கே வந்து நமக்கு ஹார்மோனிக் வந்து இது பண்ணுங்க. ஹார்மோனிக் போட்டுட்டு நம்ம இங்கே கன்சிடரேஷன் நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஓகே யா ஓகேங்க சார். ஓகே சார். ஸோ கிட்டத்தட்ட நம்ம டவுட்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் என்னவே அனலைஸே பண்ண வச்சிட்டீங்க உங்கள் அனலைஸே ஷேர் பண்ணாமல். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? சார் ஆக்சிஸ் பேங்க் மட்டும் பாருங்க சார். இப்ப ரிசல்ட் இன்னைக்கு இருக்கு. அது இல்லாத ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரி மல்டி இயர் பிரேக் அவுட்டும் இருக்கு. ஓகே, ஆக்சிஸ் பேங்க் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த இதை வந்து உடைச்சிட்டு மறுபடியும் இங்கே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லைன் பெருசாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இங்கே பிரேக் பண்ணிடுச்சு, மறுபடியும் வந்துடுச்சு, மேலே கீழேன்னு போயிடுச்சு. ஸோ அதனால இந்த லைனோடைய ரிலியபிலிட்டி கம்மியாயிடுச்சு. இப்போ இது ஷிஃப்ட் ஆயிருக்கு இங்கே. ஸோ அதனால இதை நான் இப்படி வச்சிடுறேன். இது வந்து நமக்கான ஒரு மந்த்லி. பட் 2 டச் ரிலியபிலிட்டி விட 3 டச்சுக்கு ரிலியபிலிட்டி அதிகம். இங்கே எதனாச்சும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். இதுவும் ஆகலை. ஸோ இந்த இடத்துல 2 டச் வருது. பட் இந்த இடம் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம போட முடியாது. இது போட்டால் இப்பயும் 2 டச் தான். ஓகே, ஸோ எப்படி போட்டாலுமே 2 டச்சுக்கு மேலே வரல. ஓகே, ஸோ இப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து மந்த்லியில் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம போகலாம். இது நம்ம இங்கே வைக்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து இப்படி வச்சு நமக்கு வந்து பெருசாக வந்து இது இருக்காது சார்ட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சைட்வேஸில் வருது. ஸோ இங்கே மேலே வர ஸ்விங்ஸ் மாதிரி பார்க்கணும் நம்ம. எனக்கு வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இன்னும். ஓகே, இது இப்படியே வைப்போம் நம்ம. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறத 2 ஹையை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் அப்படியே சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்படி இருக்கட்டும், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலைன்னா. திஸ் இஸ் அவர் லாஸ்ட் 2 ஹை. 2 ஹையை மட்டும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். லாஸ்ட்டாக இருக்கிற 2 ஹையை. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்கிற 2 லோஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு மந்த்லி டைம் ஃப்ரேமுடைய ட்ரெண்ட் லைன். இது நமக்கு அப்படியே வந்தோன்னா ஒரு ஹாரிசான்டல் ட்ரெண்ட் லைன். இங்கே பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு நமக்கு இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் தெரியுது. ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமுடைய ஹார்மோனிக் பேட்டர்ன். ஸோ இது எங்கே போகுதுன்றதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து 1450 வரைக்கும் இருக்கு இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் திங். அடுத்தது இப்போ வந்து அப்படியே வீக்லி வளர்ந்தலாம் நம்ம. வீக்லி வந்தோம்னாக்கா வீக்லியில் நல்ல சூப்பராக ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த லைனு.
ஸோ 1 2 மேலே வந்து 1 2 இதெல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கனால நம்ம கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம் டச்சாகவே. 1 2 3 4 5 6 7 டச்சு கிட்ட எடுத்துடுச்சு இது ஆல்ரெடி. எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. லைட்டாக மூவ் பண்ணிட்டேன். 1 2 மேஜ் தான் வந்து 3 டச் எடுத்ததுக்கு. ஓகே, இப்படி வச்சா 4 டச் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த லைன்ஸையும் எதையும் கனெக்ட் பண்ண முடியுமா? இதையும் இது இப்போ எதுவும் கனெக்ட் பண்ண முடியாது. இது வந்து இப்படி இருக்கு. ஸோ இது இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் அனலைசிஸ் டன். ஸ்டாக்கு வந்து சேம் மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸில் மந்த்லியில் ஸ்டாக்கு இருக்கு. வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. சேம் ஆக்சிஸ் பேங்க் ஒரு பேங்கிங் செக்டாரு, உஜ்வான் ஃபினான்ஸ் ஒரு பேங்கிங் செக்டாரு, ரெண்டு சார்ட்டுமே சேம் பேட்டர்னில் இருக்கு. வீக்லியோடைய ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் வந்து மந்த்லியோடைய ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸில் இருக்கு. கிளியர் கட்டாக ஷேர் வந்து ரெசிஸ்டன்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன டவுட் ராஜேஷ் சார் உங்களுக்கு இதில்? சார் நீங்க லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க அப்படியே கொஞ்சம் சார்ட்டை இது பண்ணுங்களேன். முன்னாடி பாத்தீங்கன்னா அது முன்னாடி போங்க சார். அந்த ப்ரீவியஸா இருந்தது மந்த்லியில ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாரி வருது சார். அது இன்னும் சார்ட்டை கொஞ்சம் இது பண்ணுங்க. நீங்க வீக்லியில கூட பாருங்க, இல்லைன்னா மந்த்லியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாரி. அந்த முன்னாடி ஒரு டிராப் கொடுத்துட்டு தானே இப்போ ஏறுது. அந்த இது அந்த ஐக்கு 2024 அந்த இது போங்க சார். இங்க ஒண்ணு தெரியுது. இதையா சொல்றீங்க நீங்க? ஹெட் அண்ட் ஷோல்டர்னா அதான் டேல வச்சீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. டேல இதுலயே உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தானே இருக்கு. இல்ல சார், இங்க இருந்து சார் அந்த ஹைல இருந்து பெருசா இருக்காம இருக்கு. இந்த சைடு 2024 ஹைல இந்த பாயிண்ட் நான் எங்க வைக்கணும்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். அது இல்ல சார், அது முன்னாடி நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளுது ஃபர்ஸ்ட் ஒரு ஆல் டைம் ஹை தோற்றுக்குல. ஓகே, ஆல் டைம் ஹை சார். இந்த இடத்துல இருந்து பாருங்க சார், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது. இது ஒரு ஷோல்டரு, இது ஒரு ஷோல்டர், அடுத்து ஒரு ஹெட், மறுபடியும் ஒரு ஷோல்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்றீங்களா? ஆமா. ஓகே, சோ இது என்னக்கா அந்த 1038க்கு மேல போனா நம்ம ஒரு லாங் டர்ம்க்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் ட்ரேடிங் மாதிரி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ ஹெட் அண்ட் ஷோல்டருடைய நார்மல் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகுது. சோ இதுதான் நார்மல் டார்கெட். சோ இந்த நெக் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரெக்ட்டா வந்து இங்க வரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுபடி பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, பேங்க் எதுவுமே ஏறல. இது ஒரு சான்ஸ் கொடுக்குமா? இன்னைக்கு இருந்ததுன்னா தான் சரி, ஏதாவது பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்னன்னாக்கா நீங்க வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இது வந்து ஓகே, பட் அந்த டிபிக்கலா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கணும். நல்ல ஃபால் ஆகி இப்படி கன்சாலிடேஷன் நடந்து இப்படி வரணும். ஓகேவா? இப்படி நடந்தாதான் இது வந்து டார்கெட் நமக்கு. இது வந்து டார்கெட் எப்போ இந்த மாதிரி நடந்தாதான். ஓகேவா? சோ இந்த மாதிரி இங்க நடந்ததுக்கான்னு பாத்தீங்கன்னா நடக்கல. இது என்ன மீனிங்னா, நல்ல கன்சாலிடேஷன் நடந்ததுக்கு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு கீழே. ஸோ அந்த மாதிரி வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் மாறி வந்து இது பண்ணதுக்கு லிக்விடிட்டி கிராப் பண்ணிருக்கு. ஸோ இதனால இங்க பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் நல்லா. இது ஷேர் இருக்கதே வந்து இந்த இதை உடைச்சிட்டு மறுபடியும் மேலே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்க வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரா பார்க்கணும். நீங்க அந்த ஏபிசிடி பேட்டர்ன் போடலாம், அதே டார்கெட் கொடுத்துருமே. ஏபிசிடி பேட்டர்ன் கூட டார்கெட் கொடுத்துருமே இதுல. ஸோ இந்த ரேஞ்ச் வருது நமக்கு. ஸோ XABCD பேட்டர்னு பிளஸ் வந்து இந்த ரேஞ்ச் எல்லாமே நமக்கு இதுக்கான ரிவர்சல் ஜோன்ஸ் தான். எல்லாமே இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஜோன்ஸ் தான் இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ரிவர்சல் ஜோன்ஸ் வச்சிருக்காங்க. ஏதாவது ஷார்ட் டேர்ம்ல ஏதாவது பண்றதா பண்ணிட்டு வெளில வந்துடணும். பை சைடுல எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே சார்.
ஷார்ட் சைடுக்கு எதுனாலும் பண்ணுங்க. ஜென்ரலா வேணா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டெக்னிக்கல் சைடு. ஆனா ஜென்ரலா பார்த்த வரைக்கும் ஃபினான்ஸ் அப்படின்னாலே வந்து இவங்க ஃபினான்ஸ் வந்து பட்ஜெட் தாக்கல் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டருக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த எல்லா வருஷமும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதுவும் இல்லாம அவங்க வந்து பேங்க் நிஃப்டி ப்ளஸ் நிஃப்டி வந்து மேல தூக்கி வச்சாகணும். அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பேங்கிங் செக்டருக்கு பாசிட்டிவ் நியூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் வந்தது அப்படின்னாக்கா ஏன்னா நியூஸ் நியூஸ் பேசிஸ்ல தான் நமக்கு வந்து இது போகும், ஷேர் போகும். ஆனா நம்ம எப்படி இல்ல அப்போ சார், நம்ம இப்ப சொல்லுங்க. இப்ப பேங்கிங் செக்டர் ரிசல்ட் வந்ததுல ஃபெடரல் பேங்க் மட்டும் தான் சார் நல்ல ரிசல்ட் கொடுத்து ஏறி இருக்கு. HDFC நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஆனா டிராப் பண்ணிட்டாங்க. ICICI இப்ப ரிசல்ட் நல்லா இல்ல, ஆனா அதை அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட் கேவலமா கொடுத்துருக்காங்க, இப்போ நேற்று ஏதோ டிராப் ஆச்சு. ஆக்சிஸ் பேங்க் மட்டும் இன்னைக்கு இருக்குது ரிசல்ட், எப்படி வருதுன்னு பார்த்தா. ஏன்னா இப்ப இந்த இது கூட டேரிஃப் ஏதோ ரிவைஸ் பண்றதுக்காங்க, அதனால ஏதாவது மார்க்கெட்ல இம்பாக்ட் இருக்குமா? 25% 50ல இருந்து ஆக்குறான் இருக்காங்கல்ல, ம் அதனால ஸோ ஏதாவது இம்பாக்ட் எது இருக்குமா? எது நடந்தாலும் சரி நமக்கு வந்து ஹார்மோனிக்கில் நம்மளுடைய லோயர் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நடக்காது. ஏன்னா ஒன் டே புல்லிஷ் அப்படின்னா நமக்கு நம்ம ட்ரேட் பண்ண போது அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ஃபஸ்ட்டு 1 ஹவரோ இல்லை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோ உங்களுக்கு புல்லிஷாக இருந்தால் தான் அந்த ஒன் டே புல்லிஷ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறமா புல்லிஷ்னோட நமக்கு சைன் கொடுத்துரும் கன்ஃபர்மேஷனு. கரெக்டுங்களா? நம்ம அந்த இதை வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். அதனால நீங்கள் வந்து இப்போ கன்சர்வேட்டிவ் ட்ரேடை தான் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எந்த நியூஸாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. இல்லை நான் அக்ரெசிவ் ட்ரேடு டைரக்ட் என்ட்ரி எடுக்குதவன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து அந்த இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஜோன்ஸ் போடுங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இதில் இருந்தது நான் பார்த்தேன். இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஜோன் போட்டு வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ப்ரீவியஸாக அந்த இதை உடச்சிருக்கு சப்போர்ட் எல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஜோன்ஸ் வந்து இந்த நீங்க போட்ட ட்ரெண்ட் என்ன சப்போர்ட் வச்சிருக்கு சார்? பிரைஸ் ஆக்ஷன் படி இப்போதைக்கு இல்ல கரெக்ட் சப்போர்ட்ல நிக்குது. கரெக்டாக இப்போ வந்து சப்போர்ட்ல நிற்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 இது 4 டச் கொடுத்துட்டு நிற்குது அப்படியே. ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன் மாதவன் சார். இது பாருங்களேன், கரெக்டாக இது 1 இது 2 ரெண்டுத்துக்கும் நடுவில் எடுத்து இந்த மாதிரி அந்த மாதிரி பிரிட்ஜிங் இருக்கணும் நம்ம கிட்ட. அந்த மாதிரி பிரிட்ஜிங் இருக்கணும். இங்க பிரிட்ஜ் நடந்ததுக்கு அந்த மாதிரி. ஓகே. இப்போ இந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கிற வரும்போது தான் கிளாரிஃபிகேஷன் இவ்வளவு லாங்கா வரும்போது என்னன்னு நானும் பார்க்கணும். ஐஆர்சிடிசியை சரிங்களா, அனுபவம்ன்றது தானே கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா எங்க போகுதுன்றது தெரியும் இல்லையா? கரெக்ட். ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு ஹார்மோனிக் ஜோன் வைஸ் வந்து இந்த ரேஞ்ச் தான். 57,500 வந்தா மட்டும் தான் நம்ம வந்து ஆக்ஷன். அது வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் வியூ தான் பண்ண போதும். ஓகே 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 ஓகேங்களா? யா. இப்போ பிரைஸ் ஆக்ஷன் படி இங்க இருந்தே நமக்கு வந்து பை ஜோன். பட் ஆனா ஹார்மோனிக் படி இங்க தான் நமக்கு பை ஜோன். நம்ம இங்க வந்து போவோம். இப்போ நீங்க கேட்பீங்க சார், இப்போ வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல இந்த சப்போர்ட்டை உடைச்சிருச்சு சார், அப்போ கீழே தானே சார் போகும், ஆனா நீங்க ஹார்மோனிக்ல வந்து மேலே போகுன்றீங்களே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே போக தான் செய்யும் பிரைஸ் ஆக்ஷன் படி. ஆனா ஸ்ட்ரெயிட்டா கீழே போகாது. நம்ம ஹார்மோனிக்கு வரும், இங்க ரிவர்சல் நடக்கும், நம்ம டார்கெட்டை கொடுத்துரும், அதுக்கப்புறமா கீழே போகும். நம்ம பிரைஸ் ஆக்ஷனை வந்து ஒரு பேஸா வச்சு நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை இது பண்ணிக்கிட்டு பிரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம வந்து டைரக்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்மோனிக்கை வந்து எக்ஸாக்ட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்க சார். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடரா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸ்விங் ட்ரேடா ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட்ல பை தான் பண்ண போறோம். என்னோட இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடா மேக்ஸிமம் ஒரு ஸ்டாக்கை பை பண்றோம்னா 1 வீக்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ள ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ணா கரெக்டான, அதாவது 1 வீக் ஹோல்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் 1 வீக்ல இருந்து 1 மந்த்துக்குள்ள. நீங்க நம்மளோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இது கிளாரிட்டி வந்துடும் சார். மோஸ்ட்லி நம்ம வந்து சேஃப் அப்படின்ற வேர்டுக்கு நீங்கள் இப்போ வந்து சேஃபாக பண்ணணும் அப்படின்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு ஸோ 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே. கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் அப்படின்னாக்கா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டெய்லி டைம் ஃப்ரேமில் கூட நம்ம பேட்டர்ன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம்.
வீக்லியும் நம்ம டேட் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா ப்ராஃபிட் வைஸ்? பட் ஏன்னா டைம் கொஞ்சம் டியூரேஷன் அதிகம் டேவோட வீக்ல. பட் ப்ராஃபிட் வைஸ் வந்து டிஃபரன்ஷியேட் இருக்கும். ப்ராஃபிட் வைஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும், அக்யூரேசி வைஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். வீக்லியில் போயிட்டு நம்ம சாரி, பண்ணீங்கன்னா ரொம்ப நான் அக்யூரேசி நல்லா இருக்கும். கிளம்புறேன். ஓகே சார் சார், தேங்க்யூ. ஓகே சார், நீங்கள் லீவ் ஆகிடுங்க. எஸ். ஸோ உங்களுக்கு வந்து வீக்லியில் வந்து நமக்கு வந்து இது இருக்கும், அக்யூரேசி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். வீக்லியில் நம்ம சார்ட்ஸ் கிடைக்கலனா மட்டும் டெய்லி எடுத்து நம்ம ட்ரேட் எடுப்போம், இல்லைனா நம்ம வீக்லியே வந்து ஸ்டிக் டு இட்டாக இருப்போம் ஸ்விங்குக்கு. பட் மேக்ஸிமம் உங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி தான் ட்ரேட் பண்ணுறது சார். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுற வரைக்கும் ம். அது வரைக்கும் நான் வீக்லியே ஸ்டிக் டு இட்டாக இருங்க, சேஃபாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் நம்ம டெய்லியில். டெய்லியே ம். நீங்கள் வர ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 4 hours 1 hour அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராடேஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே ஓகே. நம்ம எந்த அளவு எக்ஸ்பர்ட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம டைம் ஃப்ரேம் வந்து லோயர் டைம் கரெக்டுங்க ஃப்ரேம் சார், பிடிக்கும். கரெக்டுங்க சார். ஏன்னா நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் வந்து குயிக்காக திங்க் பண்ணணும், குயிக்காக டிசிஷன் எடுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் போது அதுக்கான டைமிங் இருக்குது. ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து அந்த டைம் எடுத்து டிசைட் பண்ணுங்கள். உங்களுடைய கெப்பாசிட்டி அந்த உங்களுடைய ட்ரேடிங் இது ஸ்கில் இம்ப்ரூவைஸ் ஆக ஆக நீங்கள் லோயர் டைம்க்கு நம்ம வந்துடலாம். ஓகேங்க சார். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார். ஓகேங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ.